يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون وقال أيضا وأن لو استقاموا على الطريقة لأسقيناكم ماء غدقا கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய பார்வையில் சூஃபியிசம் என்று ஒரு தலைப்பு, பல படித்தரங்களை கொண்ட மிக விசாலமான, ஆழம் காண இயலாத ஒரு அற்புதமான கடல் சூஃபியிசம் என்பது. அதை பற்றி தெரிந்தவர்கள், அதனுடைய ஞானம் உள்ளவர்கள் பேசினால் அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அதிலே நான் ஆரம்ப பாடத்திலே உள்ளவன் தான். எனவே அது சம்பந்தமாக ரொம்ப உள்ளவை பேசுறதுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பதினாலே அது தொடர்பான சில செய்திகளை, அப்படின்னா என்ன சூஃபிசம்னா என்ன என்பது தொடர்பான சில செய்திகளை நம் காதுகளில் கேட்டு கல்விலே வைத்துக் கொள்வதற்காக இந்த சூஃபிசம் என்பதும் இது ருசிக்க வேண்டிய ஒன்றே தவிர பயான் செய்யப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது வாழ்க்கையிலே சுவைக்க வேண்டிய ஒரு காரியம். அதேபோல வெளிப்படையான நிலைகளை விட்டும் தாண்டிய ஒரு நிலைப்பாடு தான் சூஃபிசம் என்பது. பெருமக்களே, இந்த துறையை விளங்கி உணரவும், ஹக்கை பிரித்தறியவும், அதன் வழியாக ஈருலகத்தின் எல்லா விதமான வெற்றியையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீகை தந்தருள்வார். சூஃபியிசம் என்றாலும், ஆன்மீகம் என்றாலும், அரபியிலே தசவுஃப் என்றாலும், சுலூக் என்று சொன்னாலும், இஹ்சான் என்று சொன்னாலும்,
தரீக்கத் என்று சொன்னாலும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கருத்துள்ள பல தலைப்புகள் தான், கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரே கருத்துள்ள பல தலைப்புகள் தான், பல பெயர்கள் தான். முதலாவது கேள்வி என்னன்னா, தசவுஃப்னு ஒன்று இருக்குதா? அது முதல் கேள்வி. தசவுஃப்னு ஒன்று இருக்குதா அப்படின்னா என்ன? அது தசவுஃப்னா என்ன? அது சம்பந்தமான சில விஷயங்களை விளங்குவதாக இருந்தால், ஆரம்பமானவர்களுக்கு என்று நான் சொல்லிவிட்டேன், எனக்கும் சேர்த்து. எனவே தசவுஃப்னு ஒன்று இருக்குதா என்பதை நாம் யோசிக்கணும். வெளிப்படையான நிலைகளை தாண்டிய சில காரியங்கள், சில பார்வைகள். உதாரணமாக வரலாற்றில் ஒரு நிகழ்வை நாம் ஞாபகப்படுத்துவதாக இருந்தால், சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே ஹதரத் சய்யிதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எகிப்தினுடைய கவர்னராக அனுப்பி வைக்கிறார்கள். கவர்னர் அங்கே சென்ற உடனே அந்த நாட்டினுடைய சூழல்களை, அங்கே உள்ள கலாச்சாரங்களை, மக்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் அதிகாரிகள் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். அதிலே ஒன்றை சொன்னார்கள், இங்கே பிரபலமான ஒரு நைல் என்று அறியப்படக்கூடிய நதி இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், அவர்களுடைய அன்றைய காலகட்டத்திலே அந்த மாதத்திற்கு பெயர் பவுனா. இந்த பவுனா என்ற மாதம் வந்துவிட்டால் அந்த நைல் வற்றிவிடும். அதற்கு பிறகு அந்த நைலிலே தண்ணீர் ஓட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுடைய பழக்கமாக பருவ மங்கையை, இளம் மங்கையை, அவர்களை அழகு ஊட்டி எல்லா விதமான ஆபரணங்களையும் அனுபவித்து அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி அந்த பொது இடத்திலே கொண்டு போய் அறுத்து பலியிடுவோம். அப்படி செய்தால்தான் தண்ணி ஓடும்னு சொன்னான். இன்னல் இஸ்லாம யஹதிமு மாக்கான கபரஹு, இஸ்லாம் இப்படிப்பட்ட துர்பழக்கங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டது, அதை செய்வதற்கு இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை போல் குறிப்பிட்ட அந்த மாதம் தண்ணீர் வற்றி போய்விட்டது. இந்த வரலாறு தான். வற்றிய உடனே வருகிறார்கள், பல நாட்கள் ஆகிவிட்டது, தண்ணீர் அதற்கு பிறகு வரல. இப்படி செய்யாத காரணத்தினால் வரவில்லை என்று பலரும் இங்கே சொல்லிக் கொண்டிருக்க, சய்யிதுனா அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இங்கே உள்ள நிலைகளை எல்லாம் எடுத்து எழுதுகிறார். ஜனாதிபதி ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து பதில் கடிதம் எழுதினார்கள். அம்ர் இப்னுல் ஆஸுக்கு மாத்திரமல்ல, அங்கிருந்து பதில் கடிதம் எழுதுகிறார்கள். மிஸ்ரில் ஓடிக்கொண்டிருந்த நைல் நதிக்கு எழுதுகிறார்கள். ஐயத்துஹன் நீல் இன் குந்தி தஜ்ரி மின் கிபலிகி ஃபலா தஜ்ரி வ இன் கான அல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹாரு யுஜ்ரீகி ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜ்ரியகி. மிஸ்ரில் ஒளித்தோடிக் கொண்டிருந்த நைல் நதியே, உன் சுய விருப்ப பிரகாரம் தான் நீ ஓடிக்கொண்டிருந்தாய் என்றால் இனிமேல் ஓடவே வேண்டாம். அடக்கியாலும் தன்மை கொண்ட தனித்த ஆற்றல் மிக்க ரப்பினுடைய குதிரத்தை கொண்டுதான் உன்னுடைய காரியம் என்றால் இனிமேல் நீ வற்றக்கூடாது. அதற்கு பிறகு ஓட ஆரம்பித்த நைல் நதி இதுவரை வற்றவில்லை. உமர் இப்னு கத்தாப் அவருடைய உத்தரவு நடந்து கொண்டிருக்கிறது. பெருமக்களே, இது என்ன என்று கேட்கிறோம் நாம். இது என்னவென்று கேட்கிறோம். வெளிப்படையான செயல்பாடுகளினாலே உண்டாகக்கூடிய ஒரு காரியமா இது? வெளிப்படையான சில செயல்பாடுகளினாலே, அதிகாரத்தின் காரணத்தினாலே உண்டாகக்கூடிய காரியமா? நம்முடைய வெளிப்படையான நிலைகளையும் தாண்டிய சில பார்வைகள், சில செயல்கள் இருக்கிறது என்பதை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் சொல்கிறது. நான் அதை நம்முடைய கவனத்தில் உணர்வதற்காக இந்த நிகழ்வை சொன்னேன். அல்லாஹ் சொல்வான், யஅலமூன லாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா. உலகியல் ரீதியான இந்த காரியங்களிலே வெளிப்படையானதைத்தான் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒன்று என்று இருக்கிறது. அதை பற்றிய கவனத்திலே மக்கள் கஃபலத்தாக, பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அதை தாண்டிய ஒரு பார்வை இருக்கிறது, அதை தாண்டிய ஒரு நிலை இருக்கிறது. லிக்குல்லி ஆயத்தின் லஹருன் வ பத்னுன். ஒவ்வொரு ஆயத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு ஆயத்திற்கும் வெளிப்படையான அர்த்தம் இருக்கிறது, அதனுடைய அந்தரங்கமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்தரங்கமான அர்த்தத்திற்கும் 7 அந்தரங்கமான அர்த்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கு என்றால் வெளிப்படையான நிலைகளையும் தாண்டிய சில பார்வைகள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு தான் இந்த செய்திகள். பெருமக்களே, அதையும் தாண்டிய சில பார்வைகள் இருக்கிறது. வாழ்க்கையிலே 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய உணர்ச்சியை அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய மக்கள், உணர்ச்சி அடிப்படையாக வைத்து வாழக்கூடிய மக்கள், இது பொது ஜனங்கள். இன்னொன்று இருக்கிறார்கள், தங்களுடைய அறிவை அடிப்படையாக வைத்து வாழக்கூடியவர்கள்.
தர்க்க ரீதியாக அறிவார்ந்த முறையிலே அவர்களை நாம் விஞ்ஞானிகள் என்று சொல்கிறோம், ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்கிறோம். அறிவை அடிப்படையாக வைத்து மாத்திரம் செயல்படக்கூடியவர்கள், சிந்திப்பவர்கள். அதையும் தாண்டி ஒரு நிலை இருக்கிறது, ஹக்கை அடிப்படையாக வைத்து வாழ்பவர்கள். அவர்கள் தான் சூஃபியாக்கள். அவர்கள் உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டவர்கள் அல்ல, அறிவு ரீதியான காரியங்களை கொண்டு செயல்படுபவர்கள் அல்ல, ஹக்கை கண்டவர்கள், யதார்த்தத்தை கண்டவர்கள், உண்மையை உணர்ந்தவர்கள். உணர்ச்சி ரீதியான காரியங்களிலே பலவிதமான தவறுகள் ஏற்படலாம். கோபத்தில் சொல்லிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், கோபத்தில் சொல்லிட்டேன், என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. விளைவுகள் உண்டானது தான். அதே போல் அறிவு ரீதியான காரியம் எல்லாம் சரியாக இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் பல இடங்களில் ஞாபகப்படுத்துவது உண்டு. அறிவுக்கு 3 குறை இருக்கிறது. அது ரொம்ப விரித்து சொல்ல முடியாது, ஒரு அரை மணி நேரம் சொல்ல வேண்டிய செய்தி அது. அறிவுக்கு 3 குறைபாடுகள் இருக்கிறது. அறிவுக்கு ஆசைன்னு ஒரு நோய் இருக்குது. அறிவு ஒன்று சொல்லும், ஆசை ஒன்று சொல்லும். பெரும்பாலும் ஜெயிக்கிறது ஆசை தான் ஜெயிக்கும். அறிவு ஒன்று சொல்லும், ஆசை ஒன்றை சொல்லும். ரெண்டுக்கும் போட்டி வந்தால் பெரும்பாலும் ஜெயிக்கிறது. கையில் ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குது, சொல்லக்கூடாது, அறிவு சொல்லுது, அறிவுள்ள டாக்டரும் சொல்கிறார். ஆனால் மீறி சொல்லிஞ்சார். அறிவை மிகைத்து விடுகிறது ஆசை. உதாரணத்திற்கு மனித அறிவிற்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கிறது. அதிலே ஒன்று ஆசை. எல்லா அறிவை வச்சே உலகத்தில் செயல்பட முடியுமா என்றால் முடியாது. அறிவிற்கு ஆசை என்ற நோய் குறைபாடு இருக்கிறது. அறிவிற்கு ஏற்றத்தாழ்வு என்ற குறைபாடு இருக்கிறது. நீண்ட நிகழ்வுகள் அதற்கெல்லாம் இருக்கிறது, ரொம்ப விளக்கி சொல்ல இயலவில்லை. அறிவிற்கு ஏற்றத்தாழ்வு என்ற நோய் இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது, இது சொல்லாமல் இருக்க முடியல. கேரளாவினுடைய தலைநகர் திருவனந்தபுரம். திருவனந்தபுரத்தில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கிழக்கே கோட்டா, தம்பானூர்னு 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் அந்த தம்பானூர், அந்த கிழக்கே கோட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளிக்கு பேர் சாலப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அந்த மக்களுக்கு தெரியும் சாலப்பள்ளி. அந்த சாலப்பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் இமாமா இருந்த ஆளுக்கு பேர் சட்டம்பி முஸ்லியார்னு பேர். ரொம்ப சட்டம் பேசுகிறவங்கன்னு அர்த்தம். சட்டம்பி முஸ்லியார்னு அவளுக்கு பேர். ஆனால் அப்படி தான் பேசுனா அப்படி பேச்சு. நான் திருவிதாங்கோட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓதி கொடுத்த நேரத்தில் அவர்களை பயான் கேட்பதற்கு அங்கே போவேன். ஜும்மா பயான். ரொம்ப நல்லா பேசுவாள். வயசான ஆள், ரொம்ப வயசு. ஹவுசுல் ஆதம் ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவங்களுக்கு 48 பிள்ளைகள் வரலாற்றில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஒரு தடவை அந்த பள்ளியினுடைய இமாம்கிட்ட நான் கேட்டேன், உஸ்தாது எங்களுக்கு மக்கள் எத்தனையான? ஹவுசுல் ஆதமுக்கு போல தன்னேன்னு சொன்னாங்க. ஹவுசுல் ஆதமுக்கு போல தன்னேன். சட்டம்பி நகர்னு ஒரு பெரிய நகரையே உருவாக்கியிருக்கிறா. அவ பயானில் கூட தடவை சொன்னா, நீங்கள் யார் ஜும்மாவுக்கு வராட்டாலும் என் பிள்ளைங்க வந்தாலே ஜும்மா கூடிரும்னா. என் பிள்ளைங்க வந்தாலே கூடிரும். பெருமக்களே, அந்த பள்ளி வாசலை எடுத்து கட்டினாங்க. கடை வீதியில் இருக்கிறதுனால இடம் பத்தலைன்னு எடுத்து கட்டினாங்க. அப்போ சட்டை முஸ்லியார் சொல்லிட்டா, எங்கேயுமே வசூலுக்கு போகக்கூடாது, இருக்கிற ஆட்களை பணம் போட்டு கட்டணும். அது எப்படி முடியும்? பெரிய தொகையில் வச்சு அதை நான் பார்த்துக்கிறேன்ட்டா. ஒவ்வொரு ஜும்மாலையும் நடக்கும் வசூல். ஜும்மாவில் நான் சொல்கிறது ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தி. ஒரு 500 ரூபா 1000 ரூபா, அதுக்கு 500 ரூபாயோ அதுக்கு மேலேயோ யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பூரா வரிசையில் நின்று கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துவா செய்கிறதா இருந்தால், அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது காரியங்கள்னால் அவங்கள்ட்ட உஸ்தாதிட்ட சொன்னால் அவங்க துவா செய்வாங்க, எல்லோரும் ஆமீன் சொல்லணும். அப்படி அந்த வருஷம் பெரிய வருஷம் ஜும்மா தோறும் நிற்கும். நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு தடவை காதில் சொல்லுவாங்க, உஸ்தாது அம்மாவுக்கு குறை உண்டு, படைச்ச தம்பரானே அம்மாவுக்கு சுகம் கொடுக்கணேன். எல்லோரும் ஆமீன் சொல்லணும், இல்லைன்னா அதுக்கு தனி சத்தம் போட்டுருவா. இப்போ எல்லோரும் சத்தம் போட்டு ஆமீன் சொல்லுவா. இப்படி ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொன்றையா சொல்லிக்கிட்டே இருப்பா. அந்த வரிசையில் ஒரு ஆள் வந்து சொன்னார், உஸ்தாது குறைச்ச நாள் ஆகிட்டு ஒரு கேஸ் நடக்குதுண்டு, கோர்ட்டில் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக நடக்குது, அது தீர்ப்பு சாதகமாக வரணும், அதுக்காண்டி துவா செய்யுங்கன்னு அவர் ஒரு தொகையை என்ன செய்தார். அதுக்கு நிறைய கொடுத்துட்டேன், இது கொஞ்சம் கொடுப்போன்னு சொல்லி நிறைய கொடுத்துருந்தா. கொடுத்த உடனே கேஸ் ஜெயிக்கிறதுக்காக துவாத போகிறான்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்போ உஸ்தாது என்ன துவாவதுனா, படைச்ச தம்புரானே யாரட வக்கீலுக்கு தலைச்சோறு கொடுக்கணே. கேஸ் ஜெயிக்கணும் துவாவாதல்ல, இந்த கேஸ் எடுத்து நடத்துகிற வக்கீலுக்கு மூளையை கொடுன்னு துவாவது. அது இருந்தால் தன்னா ஜெயிக்குமே. என்ன, அந்த வாதிகளுடைய அந்த நிலைப்பாட்டின் காரணத்தினால் வித்தியாசம். மனித அறிவிற்கு பல குறைபாடுகள் உண்டு. ஆசை என்ற நோய், ஏற்றத்தாழ்வு என்ற நோய். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம். அறிஞர்களுக்கு மேல் அறிஞர்கள் இருக்கிறார்கள். இவர் கருத்து என்ன, இன்னொரு கருத்து அது மிகைக்கிறது.
ஏற்றத்தாழ்வு. அதே மாதிரி அறிவிற்குண்டான இன்னொரு பலகீனம் என்னன்னு சொன்னா, நாளை நடப்பதை தெரியாத ஒரு நிலைப்பாடு. நாளை நடப்பதை தீர்க்கமாக சொல்ல முடியாது. அறிவை கொண்டு மாத்திரம் காரியங்களை முடிவு செய்வது சரியல்ல என்பதற்காக நான் உதாரணத்திற்கு சொன்னேன். உணர்ச்சி அடிப்படையாக கொண்டு செய்பவர்கள் மனிதர்களிலே ஒரு கூட்டம், அறிவை அடிப்படையாக கொண்டு மாத்திரம் செயல்படக்கூடியவர்கள் மனிதர்களிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அதே போல மூன்றாவதாக ஹக்கை அடிப்படையாக வைத்து, அங்க அறிவெல்லாம் பார்த்தா வெளிப்படையாக வேலை செய்யாது. உதாரணத்திற்கு ஹதரத் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க சபையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த சபைக்கு ஒரு ஆள் வர்றாங்க. அவர் வெளியில் அவர் வரும் போகிறதுக்கு முன்னால் வெளியில் கொஞ்சம் பார்வை அப்படி ஒரு மாதிரி நோட்டம் விட்டுட்டு வந்திருக்கிறார். பார்க்கக்கூடாத சில பார்வைகளை பார்த்துட்டு வந்திருக்கிறார் போல் தெரியுது. உள்ளே வந்த உடனே எகுதி அஹதுக்கும் வ அசருஸ்ஸினா லாஹிருன் அலா ஐனைஹி, ஹதரத் உஸ்மான் தான் சொன்னாங்க. சபைக்கு ஒரு ஆள் வர்றாக, பார்வையில் வந்து ஜினாவின் அடையாளங்கள் இருக்கிறதேன்னு சொன்னாங்களாம். பார்வையிலே ஜினாவின் அடையாளங்கள் தெரிகிறதேன்னு சொன்னாங்களாம். அவர் பார்த்தவருக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, ஆஹா கதை கந்தலாயிடு, அவர் விளங்கிக்கிறா, அடையாளங்கள் தெரிகிறது. ஆச்சரியப்பட்டுட்டா, அல்லாஹ் இடத்துல தௌபா செய்தான். வஹையும் பாத ரசூலில்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இன்னுமா வஹை வந்துகிட்டு இருக்குதுன்னு கேட்டாராம். அவர் வந்தால் கேட்குறாங்க, வஹையும் பாத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இன்னுமா வஹை வந்து கொண்டிருக்கிறது? ஹதரத் உஸ்மான் தான் சொன்னார்கள், லா பல் ஃபிராசத்துன், அது வஹி அல்ல, முஃமின்களுடைய கூர்மையான பார்வை, ஆழமான பார்வை, ஹக்கினுடைய பார்வை, யதார்த்த பார்வைன்னு சொன்னாங்களாம். பெருமக்களை, இது தஸவுஃபா இல்லையா? வெளிப்படையான சில நிலைகளையும் உணர்ச்சியை தாண்டிய அறிவு ரீதியான நிலைப்பாடுகளை தாண்டிய ஹக்கை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் தஸவுஃபினுடைய பார்வை. இது தொடர்பாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. நாம் அது இருக்கிறதா என்பதை பற்றி உண்டான வாத ரீதியான காரியம் அல்ல என்பதனாலே நான் அதிலே செல்லவில்லை. அந்த தஸவுஃப் சம்பந்தப்பட்ட அது தொடர்பான சில காரியங்கள் அதில் நமக்கு உண்டாக வேண்டுமானால் அதில் ஆரம்ப பாடம்னு சிலது இருக்குது. ஏன்னா அதில் ஊரிய பெருமக்களும் இங்கே இருக்கிறார்கள்ங்கிறதுனால நாம் பார்த்து பேச வேண்டியது இருக்குது. அதில் ஆரம்பமான சில பாடங்கள், அதில் அடிப்படையான பாடங்கள் என்னவென்று சொன்னால், தஸவுஃபை பொறுத்தவரையிலே அடிப்படையான பாடங்களை பெருமக்கள் சொல்லும் பொழுது, தஸவுஃபுக்கு முதல் எதிரி எதுன்னு சொன்னால் கிபிர், பெருமை. ஒருதோ பெருமை வந்துருச்சு, எதை கொண்டு உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, கல்வியை கொண்டுள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, கல்வியை கொண்டுள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, உலக வாய்ப்புகளால் அவருக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த செல்வம், இது போலுள்ள அதிகாரம் போலுள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, அமல்களால் உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, பெருமை என்பது ஆன்மீகத்திற்கு, சூஃபிசத்திற்கு அது எதிர், முதல் எதிரி. தஸவுஃபுக்கு முதல் எதிரியே பெருமை தான். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய வார்த்தை எதுன்னு ஒரு ஆய்வு செய்கிறாங்க. உலகத்தில் மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக எந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது என்றால், எல்லா மொழியிலும் வைத்து பார்த்தால் ஐ மை, நான் என்னுடைய, இதுதான் உலகத்தில் அதிகமாக உபயோகிக்கப்படுற வார்த்தை. நான் அப்படி செய்கிறேன். வேறு எந்த மொழியில் அதற்கு அர்த்தம் வேண்டுமானால் வாசகம் வேறாக இருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய இந்த வார்த்தை தான் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பெருமை என்பது தஸவுஃபுக்கு எதிர், அது உள்ளவர்களுக்கு வராது. அதை விட்டொழித்தால் தான் தஸவுஃபினுடைய பாடமே, அந்த வண்டியே உள்ள போகும். அதில் இல்லைன்னா அது ஏறாது. ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷேகை தேடி போகிறாங்க. போன உடனே ஷேக் பார்க்குறாங்க, கல்வியில் பெரிய ஆள், கல்வி கடல், அவங்க தேடி வந்திருக்கிறாங்க. வந்த உடனே சொன்னாங்களாம், அந்த இதை தூக்கி, அந்த கூடை தூக்கி தலையில் வைங்கன்னாங்களாம். ஒரு மலைக்கூடை, நஜீஸுடைய கூடை, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மலைக்கூட, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இல்மு தடுக்கும் இல்லையா, நம்ம அந்தஸ்து என்ன, ஒரு இது என்ன, அது. ஆனால் இங்கே வந்திருக்கும் பொழுது இந்த வெளிப்படையான பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் அடகு வச்சுட்டு தான் இங்கே வரணுங்கிறது தெரிஞ்ச ஹஜ்ரத் இமாம் கஸாலி அவர்கள் அதை தூக்க ஆரம்பித்தாங்க, விட்டுருங்கன்ட்டாங்க. இந்த தன்மை வந்தால் போதும்னு சொன்னாங்க. இதுதான் இங்கே அடிப்படையான தேவை. அது அடிப்படையான தேவை என்பது, பெருமை என்பதை விட்டொழித்தால் தான் தஸவுஃபினுடைய துவக்க பாடத்தையே தொடங்க முடியும். ஒரு பெரிய ஞானி இடத்துல போய்
ஒரு ஆள் எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாராம் இல்லையா? அப்போ அவங்க ஒரு அரசர் கேட்கிறார், எனக்கு எதாவது உபதேசம் பண்ணுங்க. நான் செத்த பிறகு வான்னாராம் அவர். இது நான் செத்த பிறகு வரவா? அவர் செத்த பிறகு எப்படி வர முடியும்? வந்தால் எப்படி உபதேசம் செய்ய முடியும்? மந்திரி விளக்கம் சொன்னாரா, அது அல்ல உங்களிடத்தில் நான், அந்த அகந்தை இருக்கிறது, அது செத்த பின்னால் வந்தால்தான் உபதேசம் ஏறும். அதனால் நான் செத்த பின் வான் சொல்கிறார். சரி, அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொன்னாராம் மந்திரி அவர். பெருமக்களே, அதனால தஸவ்வுஃபிற்கு முதல் எதிரி பெருமை தான். அல்லாமா சாதி சிராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விளக்கங்கள், தத்துவங்கள், விளக்கங்கள்லாம் சொன்ன நேரத்தில் ஒரு விதமான, அது சொல்லி முடித்த பிறகு ஒரு பெருமை ஒன்று இருக்கும் அப்படின்னு ஒரு விதமான, அது அந்த கல்விக்குள்ள ஒரு நிலைப்பாடு. அதை சொல்லி முடித்த உடனே அப்படி ஒரு நிமித்த நிலை. அந்த நேரத்தில் ஒரு ஆள் மூட்டை முடிச்சு தூக்கிட்டு ஒரு மாதிரியாக ஒரு ஆள் உள்ளே வர்றாங்க. சுற்றி பூரா கிதாபாக அடுக்கி வச்சிருக்குது. வந்தால் கேட்குறாங்கன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்குறாங்களாம். அதான் செய்வோம் லாத்தாரி, இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுங்க. சாரி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி, இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னு சொன்னான். அப்படியா? ஒரு ஏறிட்டு ஒரு பார்வை பார்த்தா மொத்த கிதாபும் கரிஞ்சிருச்சு. சாதி சிராஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்களா, இது என்ன? ஹாதா ஷைஉன் லா தாரிஃப், இது உங்களுக்கு விளங்காதுன்னாங்க. இது உங்களுக்கு விளங்காதுன்னாங்க. கல்வியின் காரணத்தினால் உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, உலக வாய்ப்புகளின் காரணத்தினால் உள்ள பெருமையாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் தஸவ்வுஃபுக்கு எதிர். செல்வத்தினாலே, அதிகாரத்தினாலே, வேறு அழகினாலே, உலகத்தில் எதுவெல்லாம் பெருமையாக கருதப்படுகிறதோ அப்படிப்பட்டதினாலே பெருமை வந்துடக்கூடாது. அதுவும் தஸவ்வுஃபுக்கு எதிர்தான். அத்தஸ்தப்திலூன அல்லதீ ஹுவ அத்னா பில்லதீ ஹுவ கைர், எது கைரானதோ அதற்கு பகரமாக அற்பமான இந்த காரியத்தையா நீங்கள் பெரிதாக பகரமாக கருதுகிறீர்கள்? அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான். அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இஹ்யாவில் சொல்வார், நுரக்கிஉ துன்யானா பிதம்ஸீகி தீனினா ஃபலா தீனுனா யப்கா வலா மா நுரக்கிஉ. ஆகிரத் என்ற அந்த புது துணி, அதை கிழிச்சு துன்யாங்கிற பழைய துணிக்கு ஒட்டு போடுறோம். நம்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், நம்ம ஒட்டு போடுறது ஆகிரத்துங்கிற புது துணி. உலக ரீதியான துஆ ஓதும்போது கூட நிறைய துஆ எதுக்கு தான் கேட்குறோம்? துன்யா சம்பந்தமாக தானே கேட்குறோம், ஆகிரத் சம்பந்தமாக எங்கே கேட்குறோம்? அல்லாஹ்வை அடைவதற்காக, அவனுடைய முஹப்பத்தை பெறுவதற்கு, அது சம்பந்தப்பட்ட துஆக்கள்லாம் எங்கே இருக்குது? பூரா எந்த துஆ மஜ்லிஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பாருங்கள், பூரா துன்யவி சம்பந்தப்பட்டது தான். நம்முடைய எந்த காரியமும், யாசின் ஓதினால் அன்னைக்குள்ள காரியம் நிறைவேறுகிறது, சூரத்துல் வாக்கியா ஓதுனா ரிஸ்க்கு, இதுக்கு தான் ஓதணும். ஓத சொன்னாங்க ஓதுவோம், அவ்வளவுதான். அப்படி ஒரு நிலை வர வேண்டும் அதிலே. பெருமக்களே, அதற்கு நாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார், ஆகிரத் என்ற அந்த புது துணியை கிழித்து உலகத்தினுடைய பழைய துணி அது ஒட்டு போடுகிறோம். அதற்கு என்ன ஆகும்? பழைய துணியும் மிஞ்சாது, புது துணியும் பாக்கி இல்லைன்னு சொன்னார். நம்முடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது பெருமக்கள். அதே போல உலக ரீதியான காரியங்களை கொண்டு வாய்ப்பு கூடாது, அதை கொண்டு கூட பெருமை என்பது தஸவ்வுஃபுக்கு எதிர், ஆன்மீகத்திற்கு அது எதிரானது. அமல்களாலும் பெருமை கூடாது. அமல்களா 40 வருஷம் ஆச்சு, ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் விட்டதில்லை, முடிஞ்சு, இதோட முடிஞ்சு காரியம். யார் தொழுகாம ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்கிறாரோ அவர் இவரை விட சிறந்து விடுவார். ஒவ்வொரு நாளும் தொழுக முடியலையேன்னு வேதனைப்பட்டு இருக்கிறாரே அவர் சிறந்து விடுவார். இவர் அமல் செய்து கொண்டே இருக்கிறார், மற்றவரை பார்க்கிறார், அற்பமாக நினைக்கிறார், இவரை அல்லாஹ் சொத்து. புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, தன்னுடைய சகோதரரை பார்த்து, இவர் நரகவாசி, ஒரு அமலை நீ செய்யறதில்லை, நீ நரகவாசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் ஏராளமான அமல்களை செய்தார், அல்லாஹு தஆலா இவரை நரகத்திற்கு அனுப்பி அவரை சொர்க்கவாசி ஆக்கினான் என்பது ஹதீஸிலே உள்ள செய்தி. பெருமக்கள், அமல்களால் பெருமை ஆபத்தை உண்டாக்கக்கூடியது, மிகப்பெரிய ஆபத்தானது, சாதாரணமானது. பெருமை என்பது எதை கொண்டும் கூடாது. பெருமை உள்ளவருக்கு தஸவ்வுஃபினுடைய அடிப்படையான பாடமே வராது, அதனுடைய ஆரம்ப பாடம் என்பதை ஏற்படவே செய்யாது. ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம், அதுலேயும் பெருமை கூடாது. நம்ம பொருளாதார ஒரு நிலையில் இருக்கிறோம், யாருக்காக உதவி செய்கிறோம், மினல்லாஹ் இலல்லாஹ், அவ்வளோதான் நினைக்கணும். வந்தது அல்லாஹ்விடத்திலிருந்து, போனது அல்லாஹுக்காக, இடையில நாங்கள் ஒரு காரணம், அவ்வளோதான். நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொடுக்கறதுக்கு? வரும்போது என்ன செய்யுதான், நிர்வாணமாக தான் வந்தோம், ஒரு மரியாதைக்காக துணியை சுற்றி அனுப்புகிறா, அவ்வளவுதான். ஒரு மரியாதைக்காக வேண்டி, பெரிய மனுஷனாக இருக்கிறார், இல்லைன்னா துணியை சுத்தாம வந்தால் மரியாதை இல்லைங்கிறதுக்காக வேண்டி ஒரு துணியை சுற்றி அனுப்புகிறார்களே தவிர, இல்லை என்றால் கியாமத்தில் கூட நிர்வாணமாகத்தான் மனிதன் எழுப்பப்படுவான்.
அப்போ அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு உதவி செய்தோம், உடனே யாருக்கு உதவி செய்தோமோ அவர் நம்மளை பார்த்தா சலாம் சொல்லணும், நம்மளை பார்த்தா சிரிக்கணும், நம்மளை பார்த்தா என்ன செய்யணும், அவரை பெருசாக சொல்லணும் நினைப்பது இருக்கிறதே, இதுவும் பெருமை தான், அதனுடைய விளைவு தான். சில பேர்கிட்ட சொந்தக்காரங்களுக்குலாம் எதோ உதவி செய்கிறது இல்லை, அவங்க நன்றி கட்டவங்கிறான். நன்றி கட்டவன் ஏன்? சொந்தக்காரர் கொடுத்தா மற்றவங்களுக்காக கொடுத்தா இவர் பாராட்டுறாரு, இவர் எதையாவது சொல்கிறாரு. சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தா என்ன செய்யணுமா, அவங்க கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, நன்றி கட்டவர் இவர் சொல்கிறார். அப்போ கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று இவர் நினைத்தால் கொடுத்த சவாப் எங்கே கிடைக்கும்? அதிலே உள்ள பெருமை. ஒரு காரியத்தை செய்துவிட்டு பெருமை, அமல்களால் பெருமை, கல்வியால் பெருமை, உலக வாய்ப்புகளால் பெருமை. தபரானில் ஒரு ஹதீஸ் வருது, அற்புதமான ஒரு செய்தி, ஹதீஸ குதுசி. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபரானி இமாம் அவர்கள் தங்களுடைய கிதாபில் அந்த ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். இன்ன மின் இபாதி, அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மின் இபாதி, என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள், லா யஸ்லஹு ஈமானுஹு இல்லல் ஃபக்ர், அவங்க ஈமான் சீராகணுமான கொஞ்சம் கஷ்டம் இருக்கணும். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருப்பான். ஏன் கஷ்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னு சொன்னா, அப்படி கஷ்டத்தை கொடுத்தால்தான் அல்லாஹ் 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 அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒயின் பசத்து அலைஹி, நான் அவருக்கு கொஞ்சம் விசாலமான நிலையை கொடுத்து விட்டால் லா அஃஸதஹு தாலிக, அந்த ஈமான் கெட்டு போகும். அதனால சில பேரை நான் கஷ்டப்படுத்தி வைத்திருக்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான். இது நீண்ட ஹதீஸ். சில பேர் இருக்கிறார்கள், அவர்களை நான் நோயாளியாக ஆக்கி வைத்திருக்கிறேன். என்ன நல்ல ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா என்ன மறந்துடும். சில பேரை நான் நல்ல ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன், அவரை நோயாளி ஆக்குனா அவன் மறந்துடுவான். ஆரோக்கியமாக இருக்கணும், ஏதாவது நோயாளியான அல்லாஹ் திட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அவர் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறேன். ஹதீஸ குதுசியில் வருது. அந்த அந்த ஹதீஸினுடைய தொடரில் கடைசி அவர் வாசகம் வருது, நீண்ட ஹதீஸ் அது. இன்ன மின் இபாதி மை யத்லுபு பாபம் மினல் இபாதத்தி, என்னுடைய அடியார்களில் சில பேர் இருக்கிறார்கள், அவங்க என்னிடத்தில் சில அமல்களை செய்ய வேண்டும் என்று துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கங்களிலே ஒன்று நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்பது. அதை என்னிடத்தில் கேட்கிறார்கள், ஃபஅகுஃபுஹு அன்ஹு, அந்த அமலை செய்ய நான் விடுறதில்லை, நான் தான் தடுத்து வச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அமல் செய்யணும்னு என்கிட்ட துஆ செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் விடுறதில்லை. உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு தஹஜ்ஜுத் தொழுகை ஆசைப்படுறார், ரொம்ப ஆசைப்படுறார். என்ன தஹஜ்ஜுதுங்கிறது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சாடை மாடையாக கிட்டத்தட்ட 44 இடங்களிலே சொல்லியிருக்கிறான். பெருமக்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் சாலிஹானவர் என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்று தஹஜ்ஜுதுடைய தொழுகை. அலைக்கும் பிதபி சாலிஹீன், அலைக்கும் பிகியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபு சாலிஹீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் தஹஜ்ஜுத் தொழுகை பழக்கமாக்கிக்கங்க, அது சாலிஹீன்களின் பழக்கம். சாலிஹீன்களாக ஆசைப்படுறோம் என்றால் அதை பழக்கத்தை உண்டாக்க வேண்டாமா? அப்போ அதனால் அவர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் சாலிஹான மனிதனுடைய பழக்கம்னு ஹதீஸில் வருது, அதனால் எனக்கு தஹஜ்ஜுதுக்கு வாய்ப்பத்தான்னு சொல்லி துஆ செய்கிறாரு. பாங்கு சொன்னாதான் எழுந்திருக்கிறார், சுபு பாங்கு சொன்னார், துஆலாம் செய்து படுக்கிறாரு, ஆனால் முடிப்பு வர்றதில்லை. ஃபஅகுஃபுஹு அன்ஹு, நான் தடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான், உதாரணத்திற்கு சொல்கிறேன். அதனால் அவர் அசத்தில் போய் கேட்டு பார்த்தாரு, இது மாதிரி தஹஜ்ஜுத் தொழுகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சுபு பாங்கு சொன்னா தான் முடிப்பு வருது. அவர் சொல்கிறாரு, வெறும் அது மட்டும் என்ன செய்யணும், ராத்திரி சீக்கிரம் படுக்கணும்ப்பான்னாரு. ராத்திரி ரொம்ப நேரம் முடிச்சுட்டு தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்கேன்னா கதை நடக்குமா? சீக்கிரம் படுத்தா எழுந்திருக்கலாம். ஓ, அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. அதுக்கு பிறகு சீக்கிரம் படுக்க ஆரம்பித்தார். சீக்கிரம் படுத்தாலும் பாங்கு சொன்னா தான் எழுந்திருக்கிறார், ஏன்னா அல்லாஹ் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ பாங்கு சொன்னா தான் எழுந்திருக்கிறார். அதையும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாரு, சீக்கிரம் படுத்து பார்த்தாரு, எழுந்திருக்க முடியல. இன்னொரு திருப்பி கேட்டார், அவங்க சொன்னால் ராத்திரி சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்கணும், ஏன்னா அது வயிறு நிறைய சாப்பிட்டா அது ஒரு தூக்கம் தான் வரும், அதனால் ஓ அது ஒன்று இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அதையும் குறைச்சி பார்த்தார். அப்பவும் குறைச்சி பார்த்தாலும் என்ன, சுபு பாங்கு சொன்னா தான் முடிக்கிறார், சுபு பாங்கு சொன்னா தான் முடிக்கிறார். என்ன காரணம்? உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஹதீஸிலே வருகிறது, ஃபஅகுஃபுஹு அன்ஹு, நான் தான் அந்த அமலை அந்த மனிதன் செய்ய விடாமல் தடுத்து வைக்கிறேன் என்றால் லிகைலா யதுகுலுல் உஜூப், அதை செய்தான்னா உஜுபு வந்துடும். அரபியில் கிபுர் உஜுபு ரெண்டு வார்த்தை இருக்குது. கிபுருன்னாலும் பெருமை தான், உஜுபுன்னாலும் பெருமை தான். கிபுருன்னா 4 பேருக்கு முன்னால் நெஞ்ச நிமித்தி உட்கார்றது, உஜுபுன்னா தனியாக உட்கார்ந்துருந்தாலும் நெஞ்ச நிமித்தி தான் உட்கார்ந்துருப்பார். தனியாக உட்கார்ந்துருந்தா கூட நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம இது என்ன, நம்ம ஃபஹர் என்ன, நம்மளுடைய உயர்வு என்ன, ஒரு 2 நாள் கனவு வந்தால் போதும், பூரா குத்துபுல் அக்தாப் ரேஞ்சில் நம்ம உயர்ந்துகிட்டு இருக்கிறோம், இவரை பற்றி உண்டான எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இந்த உஜுபு இருக்கிறதை மனிதனை ஆக கீழே இறக்கிவிடும். தபரானில் ஹதீஸ் வருது, அல்லாஹு தஆலா சில மனிதர்கள் இப்படி துஆ செய்கிறார்கள், அதை நான் செய்ய விடாமல் தடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால் லிகைலா யதுகுலுல் உஜூப். பெருமக்களே, அந்த அன என்ற அந்த வார்த்தை தான்
கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹித்ர் நபி இடத்திலே செல்ல வைத்தது. அந்த அன என்ற வார்த்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் சாதாரணமான ஆளாங்க, நபிமார்களில் மாத்திரமல்ல ரசூல்மார்களில் உள்ளவர்கள், ரசூல்மார்களில் மாத்திரமல்ல உலுல் அஸ்மான 4 நபிமார்கள், உலுல் அஸ்மான நபிமார்களிலே உள்ளவர் ஹதரத் சையதுனா கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். வேதம் கொடுக்கப்பட்ட முதல் நபி ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு உரையாடியவர்கள் என்ற பட்டத்தை பெற்றவர்கள், அவ்வளவு சிறப்பிற்குரியவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா போங்கன்னு அனுப்பிச்சு வச்சான். போங்கன்னு சொல்லி அல்லாஹு தஆலா ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அனுப்பி வைத்தானே. வரலாற்றிலே காரணம் வருகிறது, புகாரில் ஹதீஸ் வருது. ஆனால் இன்று வாழும் மனிதர்களில் தலை சிறந்த அறிவாளி யாருன்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசித்து பார்த்தாங்க, யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மள நபியாக அனுப்பியிருக்கிறான், இந்த காலகட்டத்தினுடைய நபி, உலுல் அஸ்மான நபி, வேதத்தை கொடுத்துருக்கிறான், உரையாடும் பாக்கியத்தை தந்திருக்கிறான், வேறு யாரும் இருக்க முடியும்னு வெளிப்படையாக நினைச்சாங்க. நான் தான் அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். போயிட்டு வாங்கன்னு அல்லாஹ் தஆலா பலா அபுதுனா ஹதிருன், நம்முடைய அடியார் ஹதரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், இங்கே போங்கன்னு அல்லாஹ் தஆலா. பெருமக்களே, அதனால இந்த விஷயத்தை, இந்த பாடத்தை, இந்த துறையை பொறுத்தவரையில் முதல்ல ஒழிய வேண்டிய காரியம், நீங்க வேண்டிய காரியம் நான். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னார் இல்லையா, நான் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியுமே, தெரியுமே நான் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. அவ்வலுக நுதுஃபத்துன் வ ஆஹிருக ஜீஃபத்துன் வ பைனஹுமா ஹாமிலுன் நஜாஸா. உங்களுடைய ஆரம்பம் என்பது வெளியான குளிக்கணும், அவ்வளோதான், அதுதான் உங்கள் ஆரம்பம். கடைசி என்பது தாங்க முடியாது, மையத்து நாத்தம்னு பேரே அதுக்கு. மற்றதாவது செத்து கிடந்தா கூட நாத்த ஓரளவாவது இருக்கும், இது எந்த பத்திக்கும் நிற்காது, எந்த வாசனைக்கும் அது அதையும் மீறி வந்துடும். ஆஹிருக்க ஜீஃபத்துன் ஓ பைனஹுமா ஹாமிலுன் நஜாஸா, அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடையிலே நஜீஸை சுமக்கக்கூடியவர்கள். அதுதான் நம்ம ஒரு 4 தடவை வயிற்றால போயிடுச்சுன்னு வைங்களேன், ஏன் மொழி முடிக்கிறார் இல்லையா, பார்க்கத்தானே செய்யணும். இருந்தது கொஞ்சம் கீழே போயிடுச்சு அதிகமானு சொன்னால் என்ன மொழி முடிக்கிறாரு, என்ன நடந்துச்சு, ஒன்றுமில்லை, அவர் இடத்துல இருந்த நஜீஸ் கொஞ்சம் கூட வெளியில் போயிடுச்சு, அவ்வளோதான். அதை இருக்கிற காரணத்தினால் தெம்பாக இருக்கிறார். அதற்கு அலில் தான் சொன்னாங்க, நான் பெருமை கொள்ளாது, அவ்வலுக்க நுத்துஃபத்துன் வ ஆஹிருக்க ஜீஃபத்துன் வ பைனஹுமா ஹாமிலுன் நஜாஸா. அதனாலே இந்த தஸவுஃபுக்கு முதல் எதிரி ஹயா உள்ளவரும் கிபுர் உள்ளவரும் தஸவுஃபினுடைய பாடத்தை பெற முடியாது. கிபுர் உள்ளவர் தஸவுஃபினுடைய பாடத்தை பெறவே முடியாது. அதே போல தஸவுஃபுக்கு இன்னொன்று எதிர் என்று பார்த்தால் மனோ இச்சை. மனோ இச்சை என்பது தஸவுஃபுக்கு மிகப்பெரிய எதிர். ஆசை, ஆசையின் காரணத்தினாலே, மனோ இச்சையின் காரணத்தினாலே பாவங்களை செய்கிறோம். தனிமையில் இருக்கிற காரணத்தினாலே, யாரும் பார்க்காத காரணத்தினால், 4 பேருக்கு முன்னால் நல்ல அமலை செய்ய ஆசைப்படுறோம், யாரும் பார்க்காத நேரத்திலே மனிதன் பாவங்களை துணிந்து செய்கிறான். இது இந்த மனோ இச்சையினுடைய வெளிப்பாடு. ஹதரத் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர் கபீரில் ஒரு செய்தியை கேட்பார். தஸிலு ذுனூப இலா ذுனூபி வ தர்தஜி தர்ஜல் ஜினானி வ நைல ஃபௌஸல் ஆபிதி அனசீத அன்னல்லாஹ அக்ரஜ ஆதமா மின்ஹா இலத் துன்யா பிதம்பின் வாஹிதி. ஹதரத் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீர் கபீரிலே இப்படி ஒரு செய்தியை சொல்லித் தருவார். மனிதனே, பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்கிறார், ஆனால் அல்லாஹ்ட்ட துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தான் துஆ ஒதுக்கிட்டு இருக்கிறிய. தர்ஜல் ஜினானி வ நைல ஃபௌஸல் ஆபிதி, சொர்க்கத்தின் உன்னதமான தரஜாக்களையும் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்ட மனிதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கூலியையும் நீ துஆ செய்து கொண்டிருக்கிறாய். நசீத்தை மறந்து விட்டாயா? அன்னல்லாஹ் அக்ரஜ ஆதமா மின்ஹா இலத் துன்யா பிதம்பின் வாஹிதின். செய்யக்கூடாது என்று சொன்ன ஒரு காரியத்தை, ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னான், அதை சாப்பிட்டதினால் தானே பூமிக்கு வந்தார்கள். அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்னதை காலமெல்லாம் செய்து கொண்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க ஹதரத் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க சாப்பிட்டது கூட அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்கும் அருகில இருப்பதற்கும் தான். அங்கே கூட நடந்தது என்னன்னா, காசமகுமா, சைத்தான் சத்தியம் அண்ணா, அல்லாஹ் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நன்மையை நாடி சொல்கிறேன், அங்கேயே இருந்துடலாம், அங்கேயே இருந்துடலாம். அப்படி சத்தியம் பண்ணி சொன்னதுனால பாபா சாப்பிட்டாங்களே தவிர, இல்லை என்று சொன்னால் மனோ இச்சைக்காக கூட அல்ல. பெருமக்களை, தஸவுஃபுக்கு அடுத்த எதிர் என்பது மனோ இச்சை.
இதெல்லாம் பேசுகிற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த சுவையை நமக்கு தந்தரல வேண்டும் பெருமக்கள். அதுதான் இது ஒன்றும் பெரிய நுட்பங்களை ஒன்றும் உங்களுக்கு விளக்கணும்னு சொல்லிட போகிற விஷயம் அல்ல. அதற்கு எதிரானது மனிதன் நம் பெருமையின் காரணத்தினாலே, கல்வியினாலோ உலக வாய்ப்புகளினாலோ அழகினாலோ மற்ற காரணங்களினாலோ அமல்களினாலோ எதிலையும் பெருமை வந்துடக்கூடாது. அதே போல மனோ இச்சைக்கு அடிமைப்படக்கூடாது. தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். 3 பேர் ரகசியமா 4வது அல்லாஹ் இருக்கிறார். 5 பேர் ரகசியம் 6வது அல்லாஹ் இருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது. அந்த ஒரு மனோநிலை ஏற்பட வேண்டும் இதனுடைய அடிப்படையில். அதற்கு மாற்றமானது தான் மனோ இச்சை. மனோ இச்சை மிகைத்தால் மனிதர்கள் மாத்திரமல்ல, மிகச்சிருச்சுன்னு வைங்க, லீலா மஜ்னூன் கதை சொன்னோம் இல்லையாங்க, அந்த கதை தான். வேற ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. மனோ இச்சை மிகைத்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஆபத்தானது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆனில் கேட்கிறான், அஃபரஐத மனித்தகத இலாஹஹு ஹவாஹு, தன்னுடைய மனோ இச்சையை ஆண்டவனாக ஆக்கி கொண்டவர்களை நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா? மனோ இச்சை ஆண்டவன், மனசு எது விரும்புவது அர்த்தம் செய்வார். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறதே, இது தஸவ்வுஃபுக்கு எதிரான ஒரு காரியம். அந்த மனோ இச்சை மிகைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு முன்னால் எதுவுமே நிற்காது. உலக படைப்புகளும் சரி, மனோ இச்சை மிகைத்தால் கெட்டுப்போம். இந்த குரங்கு பிடிக்கிறது எப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு பிராணியும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லையா? குரங்கு பிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால், யானை பிடிக்க வழி இருக்குது, குரங்கு பிடிக்க வழி இருக்குது, ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி. இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்களான்னு சொன்னால், அது அதிகமாக நடமாடக்கூடிய இடங்களில் அதற்கு பிடித்தமான பொருள்களை ஒரு பானையில் போட்டு வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு கடலை, அந்த கடலை உள்ளே போட்டு வச்சுருவாங்க. அந்த பானை எப்படி பானையாக இருக்குன்னு சொன்னால், கீழ்ப்பாகம் அகன்று இருக்கும், வாய் சுருக்கமாக இருக்கும், உள்ளே எட்டி பார்க்கும் தனக்கு பிடித்தமான கடலை உள்ளே கிடக்கிறது. அதனால் அது ஒரு கையை விட்டு எடுக்கும். கையை விரித்து விட முடியாது, கையை சுருக்கி உள்ளே விடும். கை நிறைய கடலை அள்ளிடும். கை நிறைய கடலை அள்ளினா கை வெளியில் வராது, வாய் சுருக்கமாக இருக்கிறதுனால கை வெளியில் வராது. இந்த கடலையையும் விடாது, கையையும் வெளியே எடுக்க முடியாது. கடந்து சத்தம் போட்டுட்டு கிடக்கும். கடந்து குரங்கு என்ன செய்யும்? சத்தம் போடுமே தவிர விடாது. அந்த முதலை குரங்கு கடலை விட்டால் தான் கை வெளியில் வரும், ஆனால் விடாது. இந்த மனோ இச்சையினுடைய மிகைத்ததனுடைய நிலைவு அதில் கடந்து சத்தம் போட்டு கொண்டே இருக்கிற காரணத்தினால் கடைசியில் குரங்கு பிடிக்கிறவன் கையில் ஒரு அடி அடித்து கடலையும் கீழே ஓட வச்சு ஒரு அடுக்கு சட்டையும் போட்டுவிட்டு ஊர் ஊரை நடமாட வைக்கிறான். அப்போ அதனுடைய சுதந்திரத்தை, அதனுடைய நிலைப்பாட்டை இழந்து கேவலப்பட்டதற்கான காரணம் மனோ இச்சை. மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டும். மனோ இச்சை மிகைத்து விட்டது என்று சொன்னால், நம்முடைய மனோ இச்சை மிகைத்து விட்டது என்று சொன்னால் அதனுடைய விளைவு உலகத்திலேயே கேவலம். எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் மனோ இச்சைக்கு ஆட்பட்ட காரணத்தினாலே எங்கோ இருந்தவர்கள் கீழே சரிந்து கிடக்கக்கூடிய நிலையை பார்க்கத்தானே செய்கிறோம். அதனாலே மனோ இச்சை என்பது ஆபத்தானது என்பதோடு தஸவ்வுஃபுக்கு அது மிகப்பெரிய எதிர். மனோ இச்சையில் இருந்தாருன்னு சொன்னால் தஸவ்வுஃபினுடைய ருசியை, சுவையை, அதனுடைய இன்பத்தை ஒரு மனிதரால் உணர முடியாது. பேசிக்கிறலாம், வெளியில் பேசிக்கொள்ளலாமே தவிர எதையாவது அதனுடைய சுவை உணர முடியுமா என்றால் அது ஒரு சுவை, உணர வேண்டிய ஒரு காரியம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த சுவையை ஒரு மனிதர் உணர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ரப்பு பார்க்கிறான். எனக்கு வழிகாட்டியான வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க என்பதற்காக ஒரு பாவத்தை விட்டு ஒரு மனிதர் ஒதுங்குகிறார். அவரை தடுப்பதற்கான எந்த தடையும் அங்கே இல்லை, யாரும் பார்க்கவில்லை. ஆனால் அல்லாஹ்வை பயந்து, ஸல்லல்லாஹுடைய கட்டளைக்கு பயந்து அவர் அதற்காக ஒதுங்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதனுடைய சுவையை கொடுத்து விடுவார். மனோ இச்சையை தூராக்குவது என்பது தஸவ்வுஃப்க்கு அடிப்படையான தேவை. அதனாலே மனோ இச்சை என்பதும் ஆபத்தானது. உலகத்தில் எத்தனையோ பிராணிகளை சொல்லலாம், எல்லாமே அது பிடிபடுவது மனோ இச்சைக்கு ஆட்படும் பொழுதுதான். யானை பிடிக்கிறது ரொம்ப பிரபலமான செய்தி இல்லையா? பழக்கப்பட்ட யானையை காட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. இங்கே ஒரு குழியை தோண்டி வைத்து மேலே இலைதழை பரத்தி வைத்து பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த பழக்கப்பட்ட யானை காட்டுக்குள்ளே போய் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த யானைகளின் மீது உரசும், அதனுடைய மேனியில் உரசும். அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு விதமான ஒரு ஸ்பரிச உணர்வு, ஒரு இன்ப உணர்வு அதற்கு ஏற்படும். இந்த இன்ப உணர்வுக்கு அடிமைப்பட்ட அந்த யானை இதற்கு பின்னாலே வந்துவிடும், குழியில் வந்து விழுந்துடும். மனோ இச்சைக்கு மனிதன் அடிமைப்பட்டால் அதனுடைய விளைவு என்ன என்பதை உலகத்தினுடைய இந்த பிராணிகளுடைய செயல்பாடு கூட நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. பெருமக்களை, தஸவ்வுஃப்க்கு இன்னொரு எதிர் நிறைய இருக்குது. அவ்வளோ பாடத்தையும் நான் சொல்லலை, இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சார். அதுக்கு எதிர் என்னன்னு சொல்லி, அதுக்கு அடுத்து அது சம்பந்தமாக வேறு சில செய்திகள். 3வது ஹுப்பு துன்யா.
உலகத்தின் மோகம். இன்னைக்கு அதில் ஹலால் ஹராம் பார்க்கறது இல்லை. சீனி வித்த காசு இனிக்குதா, வேப்பங்காய் வித்த காசு கசக்குதா, புளியங்காய் வித்த காசு புளிக்குதா, பழமொழி வச்சுருக்கிறோம். நான் அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஹலால் ஹராம் பார்ப்பது எப்படி வந்தாலும் சரி, ஏதோ வரணும், அவ்வளோதான். வரவு வர வேண்டும் என்று பார்க்கிறோமே தவிர அது வரக்கூடிய வழி என்ன என்பதை யோசிப்பதில்லை. இவரும் தசோஃபில் எந்த நிலையையும் பெற முடியாது. தசோஃபினுடைய அந்த படித்தரத்திலே, அதனுடைய நிலைப்பாடுகளிலே உயர்ந்த படித்தரங்களை சொல்கிறார்கள் பெருமக்கள். அது தொடர்பான பெருமக்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள் இருக்கிறதே, அவ்வளவு அற்புதமான செய்திகளை சொல்கிறார்கள். இந்த ஹுப்பு துன்யா மிகைத்திருந்தது என்று சொன்னால் தசோஃபினுடைய படித்தரத்தில் ஏற முடியாது, உயர்ந்து செல்ல முடியாது. வாசலில் வேணால் நிற்கலாமே தவிர உயர்ந்து செல்ல முடியாது. பெருமக்களே, பணம்ங்கிறது அதனால கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. பணம் நல்லதா கெட்டதா யாரிடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்தும், பணம் எப்படி என்பதை பொறுத்தும் இருக்கிறது. ஹலாலான பணமாக இருந்து நல்ல மனிதரிடத்தில் இருந்தால் பணம் சிறந்தது. நிஅமல் மாலு ஸாலிஹு லிர்ரஜுலி ஸாலிஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நல்ல பணம் நல்ல மனிதரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அதை விட பாக்கியமான வேறொன்றும் இல்லை. ஹலாலான பணமாக இருந்து நல்ல மனிதரிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அது உயர்ந்தது. பணத்திற்கு உதாரணம் சொல்லணுமானா, ஒரு ஆள் கனவுல பாங்கு சொன்னால் எப்படி, அது மாதிரி பாங்கு சொல்லப்படுறதாக யாராவது கனவு கண்டாங்கன்னா, அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது 2 அர்த்தம் சொல்லுவாங்க. பாங்குக்கு கனவு கண்டோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டவர் நல்ல மனிதனாக இருந்தால் சீக்கிரம் ஹஜ்ஜுக்கு போவார்னு அர்த்தம். கண்டவர் கெட்டவராக இருந்தால் அவருக்கு ஏதோ சோதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் 2 இடத்துல அதானை சொல்கிறான், பாங்கை சொல்கிறான். பாங் என்ற வார்த்தையை வாதின் ஃபின்னாசி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامرين يأتين من كل فج عميق. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜினுடைய பிரகடனத்தை வெளிப்படுத்தினார்களே, அந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதான் என்ற வார்த்தையை சொல்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களை பார்த்து அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்தார். ஃபஅஸன முஅத்தினுன் அய்யத்துஹல் ஈரு இன்னக்கும் லசாரிகூன். அறிவிப்பாளர் அந்த முஅத்தின் அறிவிப்பு செய்தார், உங்களிலே ஒருவர் திருடி இருக்கிறார்கள் என்று அறிவிப்பு செய்தார் என்று அல்லாஹ் தஆலா 2 இடத்தில் இந்த பாங்க் என்ற வார்த்தையை சொல்கிறானே, அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது பாங்கு சொல்வதாக நான் தான் சொல்றதாகவோ மற்றவர்கள் கனவிலே சொல்வதாக கனவிலே இவர் கண்டால் நல்ல மனிதனாக இருந்தால் சீக்கிரமாக ஹஜ்ஜுக்கு போவார்னு அர்த்தம். கெட்டவராக இருந்தால் அவருக்கு ஏதோ சோதனை வரப்போகுது என்று அர்த்தம். பெருமக்களே, அதுபோல் தான் பணமும். அது நல்ல பணமாக ஹலாலானதாக இருந்து நல்லதாக இருந்தது என்று சொன்னால், நல்ல மனிதரிடத்திலிருந்து சொன்னால் வாழ்க்கையில் அதை விட உயர்ந்தது ஒன்றுமில்லை. கெட்டதாக இருந்தது என்று சொன்னால், ஹலாலான பணத்தை மாத்திரம் ஆசைப்பட்டு அதுக்காக வேண்டி மாத்திரம் நம்முடைய இடத்துல வச்சோன்னு சொன்னுங்க, 3 வகையான பாக்கியம் கிடைக்கும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறார். பணம் குவிறதல்ல, ஹலாலான பணமாக இருந்தது என்று சொன்னால் 3 வகையான பாக்கியங்கள் கிடைக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார், குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து. முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அந்த பணத்தை பாதுகாக்கிறான். நான் நீண்ட வரலாறு சொல்லவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு பணத்தை பாதுகாத்ததாக குர்ஆன் சொல்கிறது. எத்தீம்களுடைய சொத்து, அங்கே ஒரு சுவர் கட்டினார்கள். ஊர்ல ஒருத்தர் கவனிக்கல, சுவர் கட்ட வேண்டிய வேலை என்னன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. இல்லை கட்டுங்க. ஒகான அபூஹுமா சாலிஹா. அந்த எத்தீமான பிள்ளைகளுடைய சொத்து புதையல் கீழே இருக்கிறது. சுவர் இடிந்து கீழே விடுகிற காரணத்தினால் வெளியிலே தெரிகிறது. மற்றவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உரிய காலத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் இது சேர வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது சுவர் உயர்த்தப்பட வேண்டும். நாம் அந்த பணியை செய்வோம் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு சொல்லி அதற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நிலையின் பேரிலே, உத்தரவின் பேரிலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து கட்டுறாங்க. அதற்கான காரணத்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் விளக்கி கொடுத்தார்கள். ஒகான அபூஹுமா சாலிஹா. அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஹதீஸிலே அதற்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது பெருமக்கள் சொல்வார்கள், 7வது தலைமுறையிலே வாழ்ந்த பெற்றவர், இப்ப அவரை பெற்றவர் அல்ல, 7வது தலைமுறையிலே இவருடைய தகப்பனாருடைய 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 தகப்பனார், 7வது தலைமுறைக்கு முன்னால் இருந்த அவர் நல்லவராக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததிகளை நபிமார்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய நேசர்களான வலிமார்களை கொண்டும் அந்த பணத்தை பாதுகாத்து கொடுத்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஹலாலான பணமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை பாதுகாத்து கொடுப்பான். வெறும் பணம்னா நீங்க நிறைய சேர்க்கிறத மட்டும்தான் நினைக்கிறோம். ஊதாரியாக பிள்ளை இருந்தால் அதை ஒரு வழியில் ஆக்கிட்டு போயிடுவானே, ஒண்ணுமில்லாமல் ஆக்கிட்டு போயிடுவானே. எவ்வளவு இருந்தால் என்ன, ஹலாலானதாக இருந்தால் முதல் சோபனம் குர்ஆன் சொல்கிறது அந்த பணத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். பெருமக்களே,
சூஃபிசம்ங்கிற பேரில் சில பாடங்களை கேட்குறோம்னா நம்மிடத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் உருவாக வேண்டும். அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தரல வேண்டும், விளங்கும் பாக்கியத்தை தந்தரல வேண்டும். ஹலாலான பணம், அந்த பணத்தை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான், முதல் விஷயம். இரண்டாவது, நல்ல வழிகளில் செலவழிப்பதற்கான வாய்ப்பையும் அல்லாஹ் தருகிறான். கௌசுல்லாலும் ஹதரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு சொல்வார்கள், ரோசநாயகம் சொல்வார்கள், உன் பணம் எதிலே செலவழிக்கிறது என்று சொல், அந்த பணம் எப்படி வந்தது என்று நான் சொல்கிறேன் சொல்வான். உன் பணம் எதிலே செலவழிக்கிறது என்று சொல், அந்த பணம் எப்படி வந்தது என்பதை நான் சொல்கிறேன். நல்ல வழியில் உள்ள பணமாக இருந்தால் நல்ல காரியங்களுக்கு தான் செலவழியும். நல்ல காரியங்களுக்கு, காலமெல்லாம் நிலைவரக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு அந்த பணத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்து விடுகின்ற காரணத்தினாலே அது யாரிடத்தில் சேர்கிறதோ உரியவர்களிடத்திலே உரிய காரியத்திற்காக அது சேர்க்கப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அதை கொண்டு உண்டான பயன்பாட்டை காலமெல்லாம் வளர்ச்சியடையக்கூடியதாக, காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள் வந்து சேரக்கூடிய நிலையில் ஆக்கிவிடுவான். ஹலாலான பணமாக இருந்து நல்ல மனிதரிடத்தில் இருந்தான். மூன்றாவது அதற்குண்டான சோபனம் என்னன்னு சொன்னா, சந்ததி சீராகும். நம்முடைய மக்கள் சீராகி விடுவார்கள். நாம ஹலாலான பணம் என்று மாத்திரம் யோசித்து அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அணுகினோம் என்று சொன்னால் பெருமக்களே, சந்ததிகளுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் கூட சொல்லுவான், வல் யஹ்ஷல்லதீன லவ் தரக்கு மின் கல்ஃபிஹிம் துர்ரியத்தன் லிஆஃபன் காஃபு அலைஹிம். நம்முடைய பிள்ளைகள்லாம் பலகீனமா இருக்கிறாங்களே, சோதனையான இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு எப்படி வரப்போகிறார்களோ, எதிர்காலம் நம் பிள்ளைகளுக்கு என்ன ஆகப்போகிறது, உங்களுக்கு பயமா இருக்குதா? அல்லாஹ் கேட்கிறான், பயமா இருக்குதா உங்களுக்கு? பிள்ளைகள் எல்லாம் எதிர்காலத்தில் இந்த சோதனையான உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு எப்படி முன்னேறி வரப்போகிறார்களோ என்று உங்களுக்கு பயமாக இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், நீங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருங்கள், பிள்ளைகளுடைய காரியத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். குர்ஆனில் அல்லாஹ் வாக்களிக்கிறார். சந்ததி சீராகும். பெருமக்களே, பிரபலமான வரலாறு, முன்னால் நடந்த வரலாற்றை ஹதீஸிலே நமக்கு பெருமக்கள் சொல்லி தருவார்கள். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் 2 பேர் இருந்தாங்க. நான் ரொம்ப நீட்டி சொல்லலை, சுருக்கமாக சொல்கிறேன். அப்துல்லா என்பவர், அவருக்கு அப்துல் ரஹ்மான் தன்னுடைய தோட்டத்தை, நிலத்தை வித்துட்டார். வாங்கின அப்துல்லா இருக்கிறாங்களே, தோண்டி பார்க்குறாங்க, உள்ள புதையல் இருக்குது. போய் சொன்னாங்க, நிலத்தை தான் வாங்கினேன், உள்ள புதையல் இருக்குது, கொடுத்த தொகையை விட மிக 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 பன்மடங்கு உள்ள புதையல் இருக்குது, அது எனக்கு சொந்தமானதல்ல, திருப்பி நீங்கள் வச்சுக்கங்கிறாங்க. அவர் சொன்னார், நிலத்தை கொடுத்தா அதனுடைய மேலே கீழே இப்படியா சொன்னார், அதில் உள்ளது பூரா உங்களுக்கு தான் சொந்தம், அது உங்களுக்கு தான் சொந்தம்ன்ட்டு. எனக்கு சொந்தம் இல்லை, 2 பேருக்கும் போட்டி. துன்யாவில் இப்படி ஒரு போட்டி நடக்குமா? இப்படி இவர் எனக்கு வேணாங்கிறார், அவர் உங்களுக்கு வேணாங்கிறார். 2 பேருக்கும் போட்டி, கோர்ட்டில் கேஸ் போயிடுச்சு. அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தார், நடந்த சம்பவம் ஹதீஸில் வரக்கூடிய நிகழ்வும் கூட. அவர் கோர்ட்டார் என்ன செய்தாருன்னா, 2 பேரில் யாருக்காவது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க 2 பேருக்கு இருக்கிறாங்களான்னு பார்த்து 2 பிள்ளைகளுக்கு நிக்காஹ் செய்து வைத்து இந்த பணத்தை சன்மானமாக அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க சொன்னார்கள். அவர்களுடைய சந்ததியில் ஏராளமான நபிமார்கள் வந்தார்கள். அவருடைய சந்ததிகளில் ஏராளமான நபிமார்கள் வந்தார். பணம் ஹலாலானதாக இருந்தால் வெறும் துன்யாவினுடைய மோகத்திற்காக மாத்திரம் இல்லாமல் ஹலாலானதா என்று யோசித்து பார்த்ததை எடுக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த சன்மானங்களிலே ஆக உயர்ந்த சன்மானம் அந்த பணத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். இப்போ நமக்கு தெரியாது, செலவழிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அல்லாஹ் பாதுகாப்பான். அதே போல அந்த பணத்தை அல்லாஹு தஆலா அதனுடைய நிலைப்பாடுகளில் பாதுகாப்பது மாத்திரமல்லாது நல்ல வழிகளிலே நாம் ஒரு சின்ன காரியத்துக்கு செய்திருப்போம், ஆனால் அதனுடைய பயன்பாடு, அதனுடைய விளைவு, அது உண்டாக்கி தரக்கூடிய நன்மைகள் என்பது தொடர்ந்து 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 இருந்து கொண்டே இருக்கும். அதே போல அல்லாஹு தஆலா நம்முடைய சந்ததிகளை அதை கொண்டு சீராக்குவான் என்பது வருகிறது. பெருமக்களே, ஹுப்பு துன்யா, உலகத்தினுடைய மோகம் தானே இன்னைக்கு மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. அதுதானே உலகத்தினுடைய மனிதர்களை சின்ன பின்னப்படுத்தக்கூடிய, எல்லாத்தையும் காசை தான் கடவுளப்பாங்கிறான், துட்டு தான் கடவுளாம், அதனுடைய உச்சம். அது இருந்துச்சுன்னா இன்னைக்கு பணம் 10 செய்யுங்கிறான். நிறைய செய்யுது, நிறைய வேலைகளை செய்யுது, எவ்வளோ வேலைகளை செய்யுது பணத்தின் காரணத்தினாலே. தேவை, அதனால இல்லைன்னு சொல்லலை. அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், உங்களுடைய வாழ்க்கையின் நிலைப்பாட்டிற்கு நாம் பொருளாதாரத்தை அடித்தளமாக ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு பொருளாதாரம் தேவை, இல்லை என்று குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் ஹலாலானதாக, நமக்கு வரக்கூடிய வழி சரியானதாக என்று நாம் அதை பார்த்து எடுத்தோம் என்று சொன்னால் அது முக்கியமானது. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் நான் ஒரு ஞாபகத்திற்காக இந்த 3 சொன்னேன். தஸவுஃபுக்கு ஆகப்பெரிய எதிரிகள் 3. முதலாவது என்னங்க? பெருமை. அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்தார். விளங்கியோ விளங்காமலோ
பெருமை இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாதுங்க. அது உரிய ஆட்கள்கிட்ட போனா தான், அந்த டாக்டர்கிட்ட போனா தான் தெரியும். அது அந்தந்த மருத்துவர்கள்ட்ட போனா தான். லிக்குல்லி ஃபனின் ரிஜால், ஒவ்வொரு துறையிலையும் தேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போனா தான். நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் உலகத்தில் நான் தான் ரொம்ப பணிவான ஆளு, நான் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், நான் நினச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நான் பணிவா இல்லையா என்பதை நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? என்னுடைய குணத்தை நான் முடிவு பண்ண முடியாது இல்லையாங்க. அவருக்கு தெரியும் அவன் ரொம்ப பெருமை பிடிச்சவன், பெருமை பிடிச்ச மாதிரி நடக்கிறான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பூரா தெரியுது. ஆனால் அவருக்கு மாத்திரம் தெரியல, அவருக்கு மாத்திரம் தெரியல. அப்போ அதனால பெருமை என்பது அது ரொம்ப பெரிய ஆபத்தான தசவுஃப். அதற்கு அடுத்து மனோ இச்சை. மனோ இச்சை மனிதனை ஆபத்தில் ஆழ்த்திவிடும், மனிதனை கொண்டு போய் ஆபத்தில் ஆழ்த்திவிடும். ஷைத்தான் கேட்டது பெருமையா? பெருமையால் தானங்க கேட்டான். அல்லாஹ் எவ்வளோ அந்தஸ்தை கொடுத்து வச்சிருந்தான். இப்லீஸுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருந்தான். பெருமை தான். லௌஹ பார்த்தது படிக்கக்கூடிய நிலை இருந்தது. பார்த்து மலக்குமார்கள்லாம் போய் சொன்னாங்களாம், நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் வழிகட்டு போயிடுவான்னு அதில் இருக்குது, நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் வழிகட்டு போயிடுவான்னு அதில் இருக்குது, துவா செய்யுங்க எங்களுக்கானே. இவங்க பூரா பணிஞ்சு அங்கே போய் கேட்டாங்க. அவன் என்ன துவா வதனான் தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர் லஹும், யா அல்லாஹ் இவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தருள்வாயா. தன்னை விட்டுட்டான், இவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தருள்வாயா என்று அதை பார்த்து துவா செய்த நேரத்தில் கூட தனக்கு ஒன்று வராது என்று ஒரு பெருமை. எந்த நேரத்திலேயும் கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ததை குர்ஆன் சொல்லும். வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ ஓதுறாங்க. என்னங்க அவங்க சிலை வணக்கம் செய்ய போறாளா? நபிமார்கள் செய்வார்களா? மாசூமீன்கள் பரிசுத்தமானவர்கள் பாவங்களை விட்டு சிலை வணக்கத்தை விட்டு என்னை பாதுகாத்துறல் என்று ஓதினார்கள் என்று சொன்னால், அது இல்லாமல் இருக்கிறோங்கிறதுனால அந்த கிபிரு கூட இல்லை. அதை செய்பவனும் அந்த பாக்கியத்தை தருபவனும் அந்த குற்றங்களிலிருந்து நீங்குவதற்கான வாய்ப்பை தருபவனும் ரப்பு சுப்ஹானஹு என்று அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள விளைவு. அதனாலே ஆபத்து முதல் எதிரி தஸவுஃபுக்கு முதலாவது கிபிர், இரண்டாவது மனோ இச்சை, மூணாவது என்னங்க ஹுப்புத்துன். அது ஹலாலானதாக இல்லாமல் எப்படி வந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு நிலையில் உலகத்தினுடைய பதவிகளுக்காக, பட்டங்களுக்காக, பொருளாதாரத்திற்காக நிலைப்பாடு இருக்கிறதே, அது தஸவுஃபினுடைய படித்தளத்தை நம்ம ஏற வைக்காது. பேசிக்கிறலாம், சும்மா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறலாமே தவிர அந்த படித்தரத்தை, அதனுடைய ருசியை உணர முடியாது. தஸவுஃபினுடைய நோக்கம் என்ன? அது நிறைய பாடம், நிறைய விளக்கம். நான் இருக்கின்ற நேரங்களில் சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கிறேன். தஸவுஃபினுடைய நோக்கம் என்ன? தஸவுஃபினுடைய அடிப்படையான நோக்கம் என்பது தஸ்கியத் தான், கல்பை பரிசுத்தப்படுத்துவது. அதுதான் அதனுடைய நோக்கம். அது திக்ருகளினாலே, இபாதத்துகளினாலே, சில விதமான ரியாதாத், சில விதமான பயிற்சிகளினாலே, அது அந்தந்த ஆட்கள்கிட்ட போனால் தான் தெரியும் என்ன இருக்குதுங்கிறது தெரியும். நமக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது. டாக்டர் சொல்கிறார் இது அப்படி இது இப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது மாதிரி அந்தந்த ஆட்களத்தில் போகும் பொழுது அவங்க இந்த பயிற்சி இவருக்கு கொடுத்தா சரியாக வரும், இவருடைய எதிர்காலத்தில் இவர் சீராகணுமான இவருக்கு இந்த பயிற்சி, அந்த பயிற்சி அவர் கொடுப்பாங்க. வெளிப்படையாக பார்த்தா நமக்கு ஒன்றும் தெரியாது. அந்த பயிற்சி ஏன் நமக்கு தந்தாங்க நமக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு இதுதான் இவரை மேன்மைப்படுத்தும். ஒரு பெரிய ஷேகிட்ட கொண்டு போய் தன்னுடைய பிள்ளை ஒரு ஆள் விட்டுட்டு வந்தாங்க. அந்த ஷேக் என்ன செய்யறதுன்னா, இவருக்கு சாப்பாடு, அந்த ஷேக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது கூட அந்த பிள்ளை தான். நல்ல உயர்ந்த உணவு, ஆக உயர்ந்த உணவு எல்லாத்தையும் வச்சு இவங்க சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டுட்டு அவர் அந்த எலும்பு எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் கொண்டு போடுன்னு சொல்கிறது. ஆக குறைஞ்ச உணவை 3 வேளைக்கு கூட இல்லை, ஒரு வேளைக்கு மாத்திரம் கொடுத்து இதை சாப்பிட்டுக்கன்னு சொல்கிறது. இவர் உயர்ந்த உணவை சாப்பிட்றது, இந்த உயர்ந்த உணவை எடுத்து வைக்கிறதுலாம் அவர் தான். அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னு மாத்திரமல்ல, எவ்வளோ பெரிய அநியாயம் வெளிப்படையாக பார்த்தா. அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லைன்னு மாத்திரமல்ல, இந்த உயர்ந்த உணவு சாப்பிட்டு போட்ட கழிவெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி ஒதுக்கி வைக்கிறது அவர் தான். இப்போ அந்த நஃப்ஸை ஒடுக்கணுமானா இவருக்கு இந்த பயிற்சி தான் சரி, அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த பயிற்சி வெளிப்படையாக பார்த்தா என்ன பெரிய மனுஷன் இவர், பூரா அவரை அடிச்சு நொறுக்கிறாரு, இங்கே பார்த்தா அந்த பையனை இப்படி பட்டி போட்டுருக்கிறாருன்னு வெளிப்படையாக தெரியும்.
ஆனால் பயிற்சி ரியாலாத்துங்கிறது ஆட்களை பொறுத்து, சூழல்களை பொறுத்து, நிலைகளை பொறுத்து, காலத்தை பொறுத்து, தன்மைகளை பொறுத்து வித்தியாசப்படும். திக்ருகள் என்பதும் இபாதத்துகள் என்பதும் சுஹபத் என்பதும் ரியாலாத்துகள் என்பதும் தஸவுஃபினுடைய உச்ச நிலையை அடைவதற்குண்டான படித்தரங்கள், சிறந்த வழிகள். சிறந்த வழிகள் அவைகள் அல்ல. இபாதத்துகளின் காரணத்தினால் இஹ்லாஸான முறையிலே ஒரு மனிதர் இபாதத் செய்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தமான முறை, நோக்கம் அதுதான். இபாதத்துன்னா நோக்கம் என்னன்னு சொன்னா அதுல இஹ்லாஸ் தான், பரிசுத்தம் தான். வெளிப்படையான அமல்களை கொண்டு அல்லங்க, வெளிப்படையான அமல்களை கொண்டு. ஒரு ஆள் வந்து ஒரு அம்மா படம் வித்துட்டு போச்சான், ஒரு அம்மா படம் வித்துட்டு போச்சான். இன்னொரு ஆள் என்ன செய்யாருன்னா அந்த கூடையில் கைவிட்டு அதை திருடிட்டார், ஒரு களவாண்டார். திருடி பழத்தை கொண்டு போய்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு ஆள் வந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும், ரொம்ப பசிக்குதுங்க. அப்படியே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவர்கிட்ட கொடுத்துட்டார். திருடின பழத்தை அவர் கையில் கொடுத்துட்டார். இதை பின்னால் ஒரு ஆள் கவனிச்சுக்கிட்டே வர்றார். திருடினது இவர், கொடுத்தது அங்கே. அவரை கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா நீ இப்படி திருடுறது அங்கே கொடுக்குறீ என்ன? 6/160 எடுத்து பாருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அவர் சொன்னார் 6/160. இந்த ஆயத்தை நம்பர் சொல்லிட்டார். இந்த ஆயத்தை எடுத்து பாருங்க. மஞ்சாபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யார் ஒரு நன்மையான காரியத்தை செய்தாலும் 1க்கு 10, ஒரு தீமை செய்தால் 1க்கு 1, 9 லாபம் தானே. திருடினது 1க்கு 1, கொடுத்தது 10, 9 லாபம் தானே. பெருமக்களை, நல்ல அமல்களுடைய நிலை என்னன்னு பாருங்க. நல்ல அமல்கள் என்பதாக இருந்தால் அதனுடைய நோக்கம், அதனுடைய அடிப்படை என்ன? அது ஹலாலானதாக இருக்கணும். அல்லாஹ் கபூல் செய்யணும் இல்லையா? இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் ஒரு அமலை எப்பொழுது யாரிடத்திலிருந்து கபூல் செய்வான்னு சொன்னா அவர்கள் முத்தகீன்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முத்தகீன்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லைங்க, ஒரு தேவையும் இல்லை. நம்மிடத்திலிருந்து எதையும் எடுக்க வேண்டும் என்று, கேட்க வேண்டும் என்று அவனுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது நாம் செய்த பாக்கியம். இன்னைக்கு நாம் என்னம்போ இபாதத்துகள் செய்கிறது அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற பெரிய உபகாரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் இபாதத்தை அல்லாஹ் ஏற்பது என்பது இருக்கிறதே, அது ஒரு பெரிய பாக்கியம். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இபாதத்துகள் என்று சொன்னால் இஹ்லாஸான முறையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே அப்படி உள்ள ஒரு காரியங்கள் பெருமக்களே. அதனாலே தஸவுஃபினுடைய அடிப்படையான நோக்கம், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 7 பொருள்கள் மீது சத்தியமிட்டு சொல்வானே, வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா. அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகு சொல்றான், ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்கத் அஃலஹ மன் ஸக்காஹா. கல்பை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்றார்கள், கல்பை அழுக்காக்கி கொண்டவர்கள் நஷ்டப்பட்டார்கள். குர்ஆனுடைய அடிப்படையான விஷயம். நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்கிறான், வயுஸக்கீஹிம், உங்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு வந்தவர்கள் அவர்கள். அதுதான் நோக்கம். தஸவுஃபினுடைய மக்சூத் அஸ்லி அடிப்படையான நோக்கம் என்பது பரிசுத்தமான கல்பு தான் அங்கே நோக்கமே தவிர வேறு நோக்கங்கள் அல்ல. மற்றதெல்லாம் காரணங்கள். திக்ர் என்பது காரணங்கள், சில வதீஃபாக்கள் என்பது காரணங்கள், அங்கே கொண்டு செல்வதற்குண்டான வழிகள். அதுவெல்லாம் அதுல கூட பெருமை வந்துருச்சு, ஆபத்து. அதுல பெருமைகள் வந்து விட்டது என்று சொன்னால், மற்றவர்களை லேசாக இழிவாக நினைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விட்டது என்று சொன்னால் அது ஆபத்தானது என்பதை யோசிக்க வேண்டும். பெருமக்களே, தஸவுஃபினுடைய பாடத்தில் வந்து ஷைஹ்மார்கள் அவங்கள பற்றி நடக்கணுமா? ஏன் ஷைஹ்மார்கள் இல்லாமல் எவ்வளோ பேர் இருந்தாங்களே, அதனுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், அது ஏன் அது அடிப்படையான தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமானா, வாழ்வில் வந்து நமக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னு வைங்க, மனிதர்கள் சீரழிந்து விடுவார்கள். நாம் வந்து வாப்பா பார்க்குறாங்க, அத்தா கவனிக்கிறாங்க, அதனால எத்தனையோ காரியங்களை பிள்ளைங்க செய்யாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம இமேஜ் பாதிச்சிரும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ காரியத்தை செய்யாமல் இருக்கிறாங்க. இவருக்கு ஆசையாக இருக்குது, இதை ஒன்று பார்க்கவோ, இதை ஒன்று கேட்கவோ, இதை ஒன்று ரசிக்க ஒரு ஆசையாக இருக்குது. இன்னும் பெரிய மனுஷனாக இருக்கிற இப்படி இருக்கிறாரு, மற்றவங்க இவரை என்ன செய்யக்கூடாது, லேசாக நினச்சிடக்கூடாது, அந்த இமேஜ் போயிடக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு, குடும்ப தலைவருடைய கட்டுப்பாடு, இவரை போற்றி புகழக்கூடிய ஊர் உலகத்தினுடைய அந்த பார்வை, அது வந்து சில விதமான கட்டுப்பாடுகளை இவருக்கு விதிக்கிறது.
வீட்டுக்கு போனாலும் கூட அந்த மையத்துக்கு துஆ செய்யக்கூடிய நிலை என்பது இல்லாமல் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளரை சந்தி முசாபா செய்துட்டாருன்னா ஆளக்கானா போயிடுறார். வெறும் முகஸ்துதியினுடைய உலகமா. உலகத்தில் எந்த காரியமானாலும் முல்லா நசீருத்தீனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா. முல்லா நசீருத்தீன் பார்க்குறாராம், ஒரு ஆள் வந்து கருப்பு துணியை மாட்டியிருக்குது. முல்லா கேட்டாரா, என்னப்பான்? எங்கள் உம்மா இறந்து போனாங்க, துக்கத்துக்காக கருப்பு துணியை மாட்டியிருக்கிறேன் நான். அப்படியா? அடுத்த நாள் பார்த்தா முல்லா வீட்டு கோழிக்கு பூரா கழுத்தில் கருப்பு துணி கிடக்குது. முல்லா வீட்டினுடைய கோழி குஞ்சுக்கு பூரா கருப்பில் துணியை மாட்டி வச்சிருக்கு. அவர் கேட்டாரா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அந்த குஞ்சுகளுடைய தாய் இறந்து போயிடுச்சுன்னா. எப்படி இறந்து போச்சுன்னாரா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்தார் அறுத்துட்டேன்னாரா. இந்த நிலை வெளிப்படையான சில காரியங்களை செய்கிறோமே அல்லாது பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணியத்தை எல்லாம் அந்த நேரத்தில் பேணாமல் துஆவை பெறுவதற்கான ஒரு முயற்சியும் செய்யாமல் இறந்த பிறகு நாம் என்ன செய்யறோம், அவங்களை பற்றி உண்டான புகழ் பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர இருக்கக்கூடிய நேரத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோமா? வெறும் முகஸ்துதியினுடைய உலகமாக, வெறும் உலகத்தினுடைய ஆதாயங்களின் உலகமாக இந்த உலகம் ஆகிவிட்டது என்பதை கண்கூட பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை விட்டும் நம்மை பாதுகாத்தவர். அந்த சுவையை உணர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சுவையை உணர்ந்து விட்டார். அதனாலே இந்த பையத் என்பதும் அதே போல ஷேக்மார்களிடத்தில் தொடர்பு என்பதும் அது எதற்காக என்று சொன்னால் ஷரியத் ரீதியான ஒரு கட்டுப்பாட்டை இவருக்கு உண்டாக்கி கொடுக்கிறது. இவர் சருகி போய் விடாமல், சீர்கட்டு விடாமல், ஷேக்மார்களும் அப்படி ஷேக்குகளாக இருக்கணும். அப்படி ஷேக்மார்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் ஷரியத்தினுடைய அந்த அணுகுமுறைகளிலே இவர் தவறி போகாமல் இவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஆக்கி வைப்பதற்கு அந்த பையத்து பயன்படுகிறது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒமை யுதலில் ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா. உலகத்தில் யாராவது வழிகட்டு போய்விட்டால் அவருக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நல்ல நேசர் கிடைத்திருக்க மாட்டாருன்னு அல்லாஹ் சொல்றார். ஏன்னா இவர் வந்து இதுதான் பெருசு 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 நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். தான் செய்ததை பூரா பெருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். இவரை கட்டுப்படுத்தக்கூடிய, உதாரணமாக பணம் சம்பாதிக்க வந்துட்டு வைங்க, நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஊருக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம பேச்சை மற்றவர்களும் கேட்பாங்க. எனக்கு ஏதாவது சொன்னால் அவன் ஏதாவது குணக்கம் பணத்தை அனுப்பாமல் எடுத்துட போகிறான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்மை கட்டுப்படுத்துவதற்கென்று ஆட்கள் இல்லை, நம்மையும் கட்டுப்படுத்துவதற்கு ஒரு நிலைப்பாடு வேண்டும் அல்லவா. அந்த ஷரியத் ரீதியான கட்டுப்பாடு என்பதுதான் அந்த சூஃபிசத்தில் நம்மை உயர்த்தி கொண்டு செல்வதற்காக வேண்டியுள்ள அந்த பையத் என்பது என் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார். அருமையான பெருமக்களே, இந்த கட்டுப்பாடு நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் நேரடியாக பொறுப்பெடுத்திருந்தான். அல்லாஹு தஆலா நேரடியாக பொறுப்பு நபிமார்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா கண்காணித்துக் கொண்டிருந்தார். அதனால தான் கண் தெரியாத சஹாபி வந்தாங்க. அந்த ஆயத்திற்கு வேறு விதமான நுட்பங்களும் விளக்கங்கள் இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அல்லாஹு தஆலா சொன்னானே, அபசவதவல்லா அன்ஜா அஹுல் அஹ்மா, கண் தெரியாத அவர்கள் வந்த பொழுது நாயகமே தாங்கள் கவனத்தை திருப்பினீர்களே அப்படின்னு அல்லாஹு தஆலா கேட்கிறானே. ஸல்லல்லாஹு நோக்கம் என்னன்னா, ஒரு பெரிய கூட்டம் இவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் அவங்களுக்கு இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு கூட விளக்கம் சொல்லிக்கிறலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்திற்கு நான் என்றால் அதில் நமக்கு விளங்கக்கூடிய விளக்கம் என்ன, குர்ஆன் ஷரீஃபில் இப்படி 8 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது போல உள்ள நிலைகளிலே அல்லாஹ்வின் நேரடியான கண்காணிப்பு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கு நேரடியான கண்காணிப்பு. சின்ன விஷயத்தில் கூட அவங்களுடைய மற்றவங்களுக்கு எது நல்லதாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு அதை விட உயர்ந்த காரியத்தை அவங்க செய்யணும். நேரடியாக கண்காணிப்பு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். சஹாபிகளை பொறுத்தவரையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிப்பு. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வந்தாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி பில் லைல். நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி பில் லைல். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யாரை பார்த்து? ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் மிக சிறந்த மனிதர். லவ் கான யுஸல்லி பில் லைல், தஹஜ்ஜுதை பழக்கமாக கொண்டிருந்தால். அவங்கள்ட்ட எல்லா உயர்ந்த அம்சங்களும் இருந்துச்சு. ஆனால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் சில நேரங்களில் தூங்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு, ஒரு ஆளை வந்து வேலை வாங்குறது இப்படித்தான் வாங்கணும். நிஅமர் ரஜுலு அப்துல்லா, அப்துல்லா சிறந்த மனிதர். லவ் கான யுஸல்லி பில் லைல், தஹஜ்ஜுதிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி. அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட தஹஜ்ஜுத் தவறியதாக வரலாறு இல்லை பெருமக்களே. அப்போ அவர்களை அல்லாஹு தஆலா நேரடியாக கண்காணித்தான் நபிமார்களை.
சஹாபிகளை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணித்தார்கள். நேரடியாக அவங்களுடைய கண்காணிப்பு என்பது இருந்தது. துறை சார்ந்த வல்லுநர்கள் எந்த துறையிலும் இருக்கத்தானே செய்கிறாங்க. லிகுல்லி ஃபன்னின் ரிஜால். ஒரு ஆள் சட்டத்தை விளங்கணுமானால், ஃபிக்ஹை விளங்கணுமானால் முஃப்தி இடத்துல செல்லணும், அந்த துறை சார்ந்த வல்லுநரிடத்தில் செல்ல வேண்டும். ஏன்னா வெளிப்படையாக நமக்கு சில காரியங்கள் தெரியுதும், அதனுடைய நுட்பங்களை புரிந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். தாரீகை தெரிய வேண்டும் என்று சொன்னால், வரலாற்றை தெளிவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் முஅர்ரிஹீன்கள், அது சம்பந்தப்பட்ட வரலாற்றின் வல்லுநர்களிடத்தில் செல்ல வேண்டும். நோயாளியாக ஒரு ஆள் ஆகிட்டாருன்னா டாக்டர்கிட்ட போகணும். இல்லை நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னா அது தீர்வாக ஆக அந்த துறை சார்ந்த நிலையில். அதே மாதிரி தான் இந்த தஸவுஃப்ங்கிறது ஒரு துறை. இதில் பல நுட்பங்கள் இருக்கிறது. உதாரணமாக கிபுரு இஸ்ஸத்து நஃப்ஸ், ரெண்டு வார்த்தை இருக்குது. கிபுருன்னு சொன்னால் பெருமை, இஸ்ஸத்து நஃப்ஸ்ன்னா நம்முடைய நஃப்ஸினுடைய கண்ணியத்தை பேணுவது. கிபுரு கூடாது, இஸ்ஸத்து நஃப்ஸ் கூடும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன கோடு தான். அது அந்த துறை சார்ந்தவர்கள் தான் அதை விளக்க வேண்டும். ஒரு சின்ன கோடு தான். தவாது என்பது சிறந்தது, ஸில்லத்து நஃப்ஸ் நம்மையே இழிவுபடுத்திக் கொள்வது என்பது கூடாதது. நம்ம இழிவுபடுத்துறது ஸில்லத்து நஃப்ஸ் என்பதும் தவாதுவுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. நம்மை இழிவுபடுத்திக் கொள்வதும் தவாது என்பதும் பணிவு என்பதும் ஸில்லத்து நஃப்ஸ் நம்மை இழிவுபடுத்திக் கொள்வது, ரெண்டுக்கு மத்தியில் சின்ன கோடு தான். நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். அந்த துறை சார்ந்தவர்கள் தான் அதை விளக்க முடியும். அந்த துறை சார்ந்தவர்களுக்கு தான் அதுபட்ட வார்த்தைகளை தெரியும். பெருமக்களே, நாம வெளிப்படையான சில காரியங்களை பார்த்து முடிவு பண்ணுவோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஷாபுன் அல்லமனி ஸுஹுத, எனக்கு ஜுஹுத் என்றால் என்னவென்று கற்றுத்தந்தது ஒரு வாலிபர், சின்ன வயசு பையன். அவங்க அந்த துறையில் கெட்டிக்காரவங்க, உயர்ந்தவர்கள். அவங்க சொன்னாங்க, ஒரு பையனிடத்திலிருந்து தான் நான் ஜுஹுத் என்றால் என்ன, பற்றற்ற வாழ்க்கை என்றால் என்ன என்பதை ஒரு இளைஞர், ஒரு சிறு வயது பையன் எனக்கு கற்றுத்தந்தாருன்னா. என்ன, ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டார் ஒரு நாள். ஒரு பையன் கேட்குறாரு, ஜுஹுதுன்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. இவங்க பதில் சொன்னாங்களாம், அல்லாஹு தஆலா நமக்கு வாக்கியங்களை கொடுத்தால் நன்றி செலுத்த வேண்டும், கொடுக்காமல் அவன் தடுத்து வைத்துக் கொண்டால் சபுர் செய்ய வேண்டும். அந்த பையன் சொன்னானா, இதுதான் ஜுஹுதுன்னா இந்த பல்க நாட்டினுடைய நாயகரிடத்தில் கூட இந்த ஜுஹுத் இருக்கிறதேன்னு சொன்னாங்க. இந்த நாய்க்கு ஏதாவது போட்டால் என்ன செய்யும்? நன்றியை வெளிப்படுத்தும். ஒன்றும் போடல, சும்மா சபுர் செய்துக்கிறோம். பல்க நாட்டினுடைய நாயகரிடத்தில் கூட இந்த குணங்கள் இருக்கிறதே. எதையாவது கொடுத்தால் நன்றி செலுத்தும், கொடுக்காமல் இருந்தால் சபுர் செய்யும். அப்போதான் இவங்களுக்கு பொறி தட்டுச்சு. ஆஹா, தம்பி நீ சொல்லுப்பான்னாங்க. தம்பி நீ சொல்லு. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் நன்றி செலுத்த வேண்டும், கொடுத்தால் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஈசார், மற்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை, அதுதான் ஜுஹுது. சாதாரண நிலையில் உள்ளவர்களுக்கு அல்ல. அதையும் தாண்டிய பற்றற்ற வாழ்க்கை என்றால் அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் சுக்குர், கொடுத்தால் நம்மை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் புகாரி ஹதீஸ் வருது, எதை கேட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னதில்லை. யார் கேட்டாலும். அதற்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் தான் ரொம்ப அழகாக சொல்வார்கள், லௌலத் தஷஹுது லகான லாஹு நஅம். தஷஹுதுல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்ல வேண்டியது இருக்குது, லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்குது. இல்லைன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது கூட லான்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னாங்களாம். இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. லான்னா இல்லைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னதே இல்லை. வகான அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே பெரிய கொடையாளின்னா ரொம்ப பெரிய பணக்காரன் அர்த்தம் அல்ல, இருப்பதை வந்ததை எல்லாம் கொடுத்தது. ஜூது ஒன்று இருக்கு, சகாவத் இருக்குதுன்னு வித்தியாசம் சொல்லுவாங்க. அது ஒரு பாடம், அது சரி பெருமக்களே. அதனாலே இந்த நிலையிலே அது சம்பந்தப்பட்ட பாடங்களை எனக்கு கற்றுத்தந்தார் ஒரு வாலிபர் என்று ஹதரத் இமாம் இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். கண்காணிப்பு, பெருமக்களுடைய கண்காணிப்பு இருக்கிறது. அந்த துறையிலே வல்லுநர்களான, தேர்ச்சி பெற்றவர்களான அவங்களுடைய நிலைப்பாடு எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் தன்னுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பார்வையாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பார்வையாக, செயலாக அதை பார்த்தார். இமாம் ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சய்யிது ஹாதிஹி த்தாயிஃபா, இந்த துறையிலே மிகப்பெரிய தலைவரான ஹஜ்ரத் இமாம் ஜுனைத் அல்-பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு கிளி வளர்த்தாங்களாம். கிளி வளர்த்தாங்க, கிளி செத்து போச்சு. ஒரு மாசமா அழுதாங்கண்ணா. ஒரு மாசம் அதை நினைத்தாங்க. என்னங்க பெரிய விலாயத்துள்ள பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, ஒரு கிளி செத்ததுக்காக வேண்டி அழுகிறதுக்குன்னு ஒரு அளவு தானங்க இருக்குது.
ஒரு மாதம் கிடந்து அழுகணுமா இதுக்காண்டி? ஒரு மாதமாக இப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு துன்யாவுடைய மோகம் மனசில் நிறைஞ்சு போயிருக்குதா? பொருள்களுடைய உயர்வு கண்ணீர் கல்பில் நிறைஞ்சு போயிருக்குதா? ஒரு மாதம் அழுதாங்களேன்னு விளக்கம் கேட்கும் பொழுது ஹதரத் இமாம் ஜுனைதுல் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், அந்த கிளிக்கு நான் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு சொல்லும். ஆனால் ஒரு நாள் ஒரு பூனை வந்து அந்த கிளியை பிடித்தது. அதனுடைய கடைசி நேரம் கீன்னு சத்தம் போட்டுருச்சு. அந்த நேரத்தில் நானும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. என்னுடைய கடைசி நிலை என்ன ஆகுமோ என்று நினைத்து பயப்படுகிறேன். அதனால அவங்களுடைய பார்வை ஒவ்வொன்றும் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய பார்வையாக, விசாலமான நிலையில் உள்ள பார்வையாக, நம்முடைய நிலைகளையும் தாண்டி உள்ள நிலையிலே உள்ள ஒரு பார்வையாக, அப்படித்தான் அந்த பெருமக்களுடைய பார்வை இருந்தது. அதற்கு செய்தனா அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஜியாரத்துக்கு அடிக்கடி போவாங்க. ஆகிரத்தை நினைவூட்டக்கூடிய காரியம். அடிக்கடி கபிரிஸ்தானில் போய் உட்கார்ந்துருக்கிறீங்களே, என்ன காரணம் கேட்டாங்க. 2 காரணம்னு சொன்னாங்க. இன்னும் யுதக்கிரூனியல் ஆகிரா, எனக்கு அவர்கள் ஆகிரத்தை நினைவூட்டுகிறார். மனிதனே என்றிருந்தாலும் இந்த துன்யாவை விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து தான் ஆகணும்ப்பா. எனக்கு ஆகிரத்தை அவர்கள் நினைவூட்டுகிறார். வைதா ரஜஉ மின்ஹும் லம் யக்தாபு அன்னி, அந்த சபையை விட்டும் நான் எழுந்து வந்து விட்டால் என்னை அவர்கள் புறம் பேச மாட்டார்கள். இது உலகத்தின் சபைகள், அப்படி சபைகள் அல்ல. ஏன் நாங்கள் போறேன்னு சொன்னா எனக்கு ஆகிரத்தை நினைவூட்டுகிறார்கள். மாத்திரமல்ல, அந்த சபையிலிருந்து நான் எழுந்திருத்து வந்து விட்டால் என்னை பற்றி அவர்கள் புறம் பேச மாட்டார். பார்வை எப்படி பார்வை? விசாலமான பார்வை, விசாலமான பார்வை. கல்பிலே ஷரஹு சத்ர் ஏற்பட்டு விட்டால் பார்வை விசாலமாகி அவங்க பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும். கடலிலே சென்றீர்களே, கடல் ஏதாவது பாடத்தை தந்ததா? அவர் பெரிய மனிதரிடத்தில் கேட்டான். பாடம் தந்தது. கடலிலே உள்ள மீன்கள் சொல்லாமல் சொன்னது. கடலிலே உள்ள மீன்கள் சொல்லாமல் சொன்னது, மனிதனே, உப்புக்கு உதாரணம் சொல்லக்கூடிய கடலிலே நான் வாழ்கிறேன், ஆனால் என்னிடத்தில் உப்பு ஏறுவதில்லை. உப்புக்கு உதாரணம் சொல்வதற்குண்டான கடலில் நான் வாழ்கிறேன், என்னிடத்தில் உப்பு ஏறுவதில்லை. அல்லாஹ்வை மறக்கக்கூடிய ஒரு துன்யாவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், ரப்பை மறந்து விடாதே. எதை கேட்டாலும், எதை பார்த்தாலும், எதை திரும்பினாலும், எங்கே பார்த்தாலும் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய உலகமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலையில் ரப்பை மறந்து விடாதே. உன்னுடைய கல்வை பேணுதலாக வைத்துக்கொள். அந்த நிலை, அந்த கஃப்லத் என்பது உன்னிடத்தில் ஏறிவிடக்கூடாது என்பதை அந்த மீன் எனக்கு பாடம் சொன்னது. பெருமக்கள் எல்லாம் பார்க்கும் பார்வை அப்படித்தான் பார்த்தார். எதை பார்த்தாலும் ரப்பினுடைய நெருக்கத்திற்காக, தங்களுடைய கல்வின் பரிசுத்தத்திற்காக அப்படி பார்வையாக பார்த்தார்கள். எதை பார்த்தார்? அதற்கு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் கேட்டார்களே, நீங்கள் எப்படி ரப்பை விளங்கி கொண்டீர்கள்? அவர் சொன்னார், ஒரு வெள்ளை மாளிகை, ஒரு மஞ்சள் மாளிகை, அதை சுற்றி ஒரு வெள்ளை மாளிகை, அதை சுற்றி ஒரு வெள்ளை மாளிகை, ரப்பை விளங்கிக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஒரு முட்டையை கண்டேன், ரப்பை விளங்கினேன்னு சொன்னாங்க. ஒரு முட்டை இருக்கிறது, 21 நாட்கள் கோழி அடை காக்கிறது, அதன் பின்னாலே ஒரு குஞ்சு வெளியிலே வருகிறது. அதற்கு எப்படி ரூஹ் உள்ளே போனது? முட்டையில் ஏதாவது ஓட்டை இருக்கிறதா? உள்ளே செல்வதற்கு ஏதாவது துவாரங்கள் இருக்கிறதா? கூழ் முட்டையாக ஆகிவிடும், அது கெட்ட முட்டையாக ஆகிவிடும். எப்படி போனது உள்ளே? உயிரற்ற ஒரு பொருளுக்கு ரப்பு உயிரை கொடுத்தானே, உள்ளே செல்வதற்கான ஒரு வழியும் இல்லாத நிலையில் இந்த உயிரை கொடுத்தானே, அந்த 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 முட்டையிடத்திலிருந்து நான் என் ரப்பை விளங்கி கொண்டேன் என்று சொன்னார். எதை பார்த்தாலும் ரப்பை விளங்கக்கூடிய அந்த பார்வையாக, எதை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பிப்பை பெறக்கூடிய அந்த பார்வையாக பார்த்தார்களே, அது பெருமக்களுடைய பார்வை. அந்த பார்வை எப்போ வரும்? கல்புல விசாலமான நிலை, ஷரஹு சத்ர் ஏற்பட்டு விட்டார். அது ஏற்படுவதற்கான வழி என்ன? நம்ம சுருக்கமாக சொன்ன 3 வழி. அது 1, இபாதத், இஹ்லாஸான முறையில், எந்த விதமான ரியாவோ முகஸ்துதியோ வேறு நோக்கங்களோ இல்லாமல். யாராவது பார்த்தா கூடுறது 2 ரக்காத் தொலை சொல்லுது மனசு. யாராவது 2 ரக்காத் அவன் பார்த்தாச்சுன்னா கூடுதலாம். மனிதன் ஷைத்தான் எப்படியாவது நம்மை கெடுப்பதற்கு, அதாவது ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறாங்க. ஷைத்தான் கெட்டது எப்படி தெரியுமாங்க? ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறான். ஷைத்தான் கெட்டது எப்படி? ஷைத்தான் கெட்டது நஃப்ஸால. ஷைத்தான் துன்யா ஊரை கெடுக்கிறான். ஆனால் ஷைத்தானுக்கு ஒரு நஃப்ஸ் வந்துருச்சு. ஏய், நீ பெரிய ஆளுப்பா, நீ பெரிய ஆளு, அவ பாவா மண்ணுனால தானே, நீ நெருப்பு நாள். இந்த நஃப்ஸு தான் ஷைத்தானை கெடுத்தது. அப்போ ஷைத்தான் பெரிய எதிரின்னு அதை விட பெரிய எதிரி நஃப்ஸு. 2 கூட உட்காந்துக்கிட்டு இருக்குது. எப்படியாவது வீழ்த்தி விடுவதற்காக, எப்படியாவது வீழ்த்தி விடுவதற்காக
மனிதனை வீழ்த்துவதற்கான எதிரிகளாக, மிகப்பெரிய ஆபத்துகளாக நஃப்ஸும் ஷைத்தானும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அதையும் மீறி ரப்பினுடைய அன்மிப்பை பெறக்கூடிய அந்த காரியம் என்பதுதான் பெருமக்களே பரிசுத்தமான இபாதத்துகளின் காரணத்தினாலே, உன்னதமான திக்ருகளின் காரணத்தினாலே, நல்ல சொஹ்பத் சாலிஹீன்களுடைய சொஹ்பத்தினாலே. சொஹ்பத்தே சாலிஹ் துரா சாலிஹ் குணது, சொஹ்பத்தே தாலிஹ் துரா தாலிஹ் குணது. நல்லோர்களின் நட்பு நம்மை நல்லவர்களாக ஆக்கும். நல்லோர்களின் நட்பு நம்மை நல்லவர்களாக ஆக்கும். அந்த துறை உள்ளவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அதைத்தான் பேசுவாங்க. யாரிடத்தில் எந்த நிபுணத்துவம் இருக்கிறதோ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதைத்தான் சொல்வார்கள். நல்லோர்களுடைய நட்பு, சாலிஹீன்களுடைய நட்பு, அது மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதனால பரிசுத்தமான இஹ்லாஸான நல்ல அமல்களின் காரணத்தினால், உயர்ந்த திக்ருகளின் காரணத்தினால், அதேபோல் நல்லோர்களுடைய தொடர்பின் காரணத்தினால். நாலாவது ரியாலாத், அது ஆட்களை கவனித்து தான் கொடுக்கக்கூடிய பயிற்சி. துறை சார்ந்த வல்லுநர்கள் அவங்கள்ட்ட போகும் பொழுது ஆட்களை கவனித்து கொடுப்பாங்க. சில திக்ருகளை அவங்க ஓதக்கூடாது, ஓதன கிபிர் வந்துடும் இவருக்கு. அதனால் அவங்க இந்த திக்கரெலாம் ஓதாத விட்டுருங்குவாங்க கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா இது ஆட்களை கவனித்து கொடுக்கக்கூடிய பயிற்சி. அருமையான பெருமக்களே, அதனாலே நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், சூஃபிசம் என்பது மார்க்கத்திலே அடித்தளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துறை. அந்த துறை என்பது எதிரிகளாக அதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அதை விட்டும் நம்மை தற்காத்து கொண்டு நாம் ரப்பிடத்தில் அதை நெருங்குவதற்குண்டான வழியாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே இஸ்திகாரா செய்யும். ரப்பே, உன்னுடைய நெருக்கத்தையும் உன்னுடைய மேலான அந்த சுவையையும் எனக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய சாலிஹீன்களுடைய தொடர்பை, நல்ல ஷேகுமார்களின் தொடர்பை எனக்கு தான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாராவும் துஆவும் செய்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா உரிய நேரத்தில் பொருத்தமானவர்களை காண்பித்து கொடுப்பான் என்பதிலே சந்தேகமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா, அவனுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ஆக்கி அருள்வானா. தஸவ்வூஃப்க்கு எதிரான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அந்த கொடுமையான பெருமையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. ஹுப்பு துன்யாவை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நம்முடைய மனோ இச்சைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய மேலான நெருக்கமும் அவனுடைய ரிலாவும் தான் ஒரு ரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர் என்று அல்லாஹ் சொன்னானே. எல்லாவற்றையும் விட பெரிது அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று சொன்னானே. அதை விளங்கும் நசீபை தந்தருள்வானா. அதற்கு நமக்கு வழிகாட்டிகளான வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சங்கை மிக்க சஹாபிகள், நாதாக்கள், நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ, அன்அம்த அலைஹிம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ அந்த பாதையில் அல்லாஹ் நம்மை நடத்தாட்டி அருள்வானா. நம்முடைய துன்யாவையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக, நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உன்னதமான சொர்க்கத்திற்கு செல்வார்களே அந்த சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. கடந்த காலங்களில் நாம் விளங்கியோ விளங்காமலோ செய்துவிட்ட குற்றங்குறைகளை எல்லாம் கருணையில் ரஹ்மான் மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து நிறைவான ஆஃபியத்தை தந்து நம்முடைய எதிர்காலத்தை அல்லாஹ் கடந்த காலத்தை விட ஹைரானதாக ஆக்கி அருள்வானா. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.